भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்திய நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரமஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாம்ன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்ம வியாமோபதஸ்திராணி திருநாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தியே மாதாபிதா யுதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யசனஹ குலபதேஹே வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரீவலம் பிரணமாபி மூர்த்தனா பூதம் சரஸ்ய மகதாத்கே பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பத்ராங்கிரேணு பிரகாலதீந்திரமிஷ்டான் ஸ்ரீமத் பராங்குசமணிம் பிரணதோஸ்மி நித்யம் லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சாரபோகி சந்துஷ்ட ஜீவ ஜீவாதவே நமஹ. வாழி நலந்திகள் தாதனருள் வாழியவன் அமுதன வாய்மொழிகள் வாழியே ஏறு திருவுடையான் எந்தை உலகாரியன் சொல் ஏறு திருவுடையான் சீர். எதிகிரி எதிராஜீர் மடத்தின் 325 நாள், அதாவது கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு வருஷமாக நடக்கக்கூடிய இந்த பகவத் விஷய அனுபவத்திலே இன்றைய தினம் நமக்கு சப்தகாதை என்று ஒரு ஆச்சரியமான பிரபந்தம், அதை அனுபவிக்கும்படி பிராப்தமாக ஆயிற்று. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான பரமஹம்ச பரித்திராஜகாச்சாரியராய் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ எதிகிரி எதிராஜ் ஜீயர் சுவாமியின் திருவடிகளில்
தண்டம் சமர்ப்பித்து அடியேன் யதாமதி யதாவகாசம் இங்கே எம்ஓபி சேரிட்டி என்று அவர்கள் நடத்தும் இந்த உபன்யாசத்திலே அடியேன் சப்தகாதை என்கிற பிரபந்தத்தின் விஷயமாக ஒரு சில வார்த்தைகள் அடியேன் ஆச்சாரியனிடத்திலே கேட்டு தெளிவுற்றதை இங்கே விளக்க விரும்புகிறேன். அதாவது சப்தகாதை இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்க ஸ்ரீவசன பூஷணத்தின் சாரார்த்தம் என்று சொல்லலாம். அப்படி இல்லை, சகல அர்த்தங்களையும் உள்ளடக்கியது. அதாவது ஸ்ரீவசன பூஷணத்தில் இருக்கக்கூடியதான வைபவங்களை இது உள்ளடக்கியது என்றும் சொல்லலாம். ஆச்சாரியனுடைய பெருமை கூற வந்தது என்றும் சொல்லலாம். ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் எப்படி வாழ்விக்க வேண்டும், ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் என்னென்ன கொள்ளக்கூடாது, என்னென்ன தக்க வேண்டும் என்பதை தெரிவிக்கக்கூடியதான நூல் என்றும் சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் எடுத்துக்கொண்டால் கூட பிரதானமாக நம்ம எதுக்காக இது பண்ணுறது அப்படின்னா, இது ஸ்ரீவசன பூஷணத்தை சொல்லக்கூடியதான ஒரு நூல் என்றே ஒரு நம்முடைய ஆச்சாரியர்கள் இதை பிரமாணிக்கிறார்கள். இந்த சப்தகாதை நூலுக்கு அஸ்மத் ஆச்சாரியரான பரமாச்சாரியரான ஸ்ரீ பிருலோகம்ஜியருடைய வியாக்கியானங்களை கொண்டு ஒருவாறாக நாம் இதை அனுபவிக்கலாம். முதலிலே அவதாரிகையிலே விலாஞ்சோலை பிள்ளை வைபவத்தை தெரிவித்துக் கொண்டு பின்னர் 3 அவதாரிகைகளை நமக்கு பிருலோகம்ஜியர் நமக்கு காட்டி கொடுக்கிறார். முதலிலே ஆரம்பிப்போம். வாழி நலந்திகள் தாதனருள் வாழி அவன் அமுத வாய்மொழிகள் வாழியே ஏறு திருவுடையான் எந்தை சீர் உலகாரி எந்தை உலகாரியன் சொல் தேறு திருவுடையான் சீர் உலகங்கட்கெல்லாம் ஓருயிரான திருவரங்கச் செல்வானாருக்கும் கூட ஞானிது ஆத்மைம மேபதம் என்று திருப்படியே மிகவும் தாரகராய்க் கொண்டு அனைவரும் உஜ்ஜீவிக்கும்படி அத்திகிரி அருளாளனும் அனுமதி முன்னாக பிரபந்திகத்திரருளின ஸ்ரீவசனபூஷண பிரமுக நிகிலதாஸ்ய கிரந்த முகேன சர்ம பிரமாண பிரமேய பிரமாது பவங்களை சப்பிரகாரமாகவும் பிரகாசித்தருளின ஸ்ரீ பிரலோகாச்சாரியருடைய திருவடிகளிலே ஆශ්‍රயித்து முதலே விலாஞ்சோலை பிள்ளையுடைய வைபவத்தை இங்கே வியாக்கியான அவதாரிகளிலே ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ பிள்ளைலோகம்ஜியர். சப்தகாதை அப்படின்னு இந்த பிரபந்தத்துக்கு எப்படி ஒரு பேர் ஏற்பட்டது அப்படின்னா, 7 பாசுரங்களை கொண்டது. அதாவது ரொம்ப கடினமான பாசுரங்கள் கூட கிடையாது, ரொம்ப எளிமையான பாசுரம் என்னே நம்ம சொல்லலாம். உலகங்களுக்கெல்லாம் ஓருயிரான திருவரங்க செல்வனார். அதாவது கண்ணாளன் அப்படின்னு எம்பெருமான் அழைக்கப்படுவான். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, அடியவர்களுக்கு அவன் கண்ணாக இருக்கக்கூடியவன். மேலும் அடியவர்களுக்கெல்லாம் அவன் உயிராக இருக்கக்கூடியவனான அந்த திருவரங்க செல்வனார். அவருக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடியவர் யார்? அதாவது நமக்கெல்லாம் உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாக்குள்ள பரமாத்மாவான இந்த திருவரங்க செல்வனார் எழுந்தருளி இருக்கார். இந்த திருவரங்க செல்வனாருக்கும் ஆத்மா யாரு அப்படின்னா, எம்பெருமான் தன்னுடைய பகவத்கீதையிலே சுஷ்டமாக தெரிவிக்கிறான். ஞானி தூ ஆத்மைம ஏபத். ஞானியானவன் என்னுடைய ஆத்மா போன்றவன். யார் என்னை அறிகிறானோ, யார் என்னை முழுமையாக அறிகிறானோ அவன் ஞானி, அவன் என்னுடைய ஆத்மாவை போன்றவன் என்று தெரிவிக்கிறான். அப்படி யார் அப்படின்னா, இந்த இடத்துல பிள்ளலோகாச்சாரியார் அவரை எப்படின்னா என்கிற திருமுகப்படியே தாமும் தாரகராய் கொண்டு அனைவரும் உஜ்ஜீவிக்கும்படி இந்த ஸ்ரீவசன பூஷணம் என்கிற ஒரு கிரந்தம். அதை என்னென்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்கா, புருஷகார வைபவம் தொடங்கி கடைசியில் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம், ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்ல வந்தது இந்த ஸ்ரீவசன பூஷணம் என்கிற பிரபந்தம்.
அந்த பிரபந்தத்திலே எப்படி அந்த பிரபந்தமானது ஏற்றம் தன்னேற்றம் கொண்டது அப்படின்னா, மணப்பாக்கத்தை நம்பி அப்படின்னு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர், அவரிடத்திலே காஞ்சி தேவப்பெருமாள் பலவிதமாக நல்வார்த்தைகளை கூறி அருளி செய்து கொண்டிருந்தார். ஏனைய நல்வார்த்தைகளை பெருமாள் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, தேவ பெருமாள் 2 ஆற்றின் நடுவிலே போய் கேளும், உமக்கு சொல்லுவோம் அப்படின்னு எம்பெருமான் அருளி செய்கிறார். தேவபெருமான் அருளி செய்கிறார். இந்த மணப்பாக்கத்தை நம்பி கூட என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, பிற்பாடாக இங்கிருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு போறார். அப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சமயத்தில் அங்கே இருக்கக்கூடியதான காட்டழகிய சிங்க சன்னதி, அந்த இடத்துல புலோகாச்சார் தன்னுடைய அந்தரங்கமான சிஷியர்களை கூட்டிக் கொண்டு ஒரு அந்தரங்கமான இடத்திலே அமர்ந்து கொண்டு இந்த காலக்ஷேபங்கள்லாம் சாய்க்கிறார். கிட்டத்தட்ட அதாவது தேவபெருமாள் முன்னர் என்ன அர்த்த விசேஷங்கள் எல்லாம் தெரிவித்தாரோ அந்த அர்த்த விசேஷங்கள்லாம் இந்த புலோகாச்சாருடைய திருவாயாலே கேட்கப் பெறுகிறார் இந்த மணப்பாக்கத்தை நம்பி. அப்புறம் அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அதாவது என்னன்னாக்கா, அவரோ நீர் அப்படின்னு கேட்குறார். அதாவது தேவப்பெருமாளோ நீர் அப்படின்னு கேட்கும்போது புலோகாச்சார், ஆமாம் சுவாமி, அதனால என்ன அப்படின்னு மேற்கொண்டு தன்னுடைய விஷயங்களை தொடர்ந்து தெரிவிக்கிறார். அப்போ என்ன தெரிகிறது அப்படின்னாக்கா, சாட்சாத் தேவப்பெருமாளே புலோகாச்சாராக திருவோதாரம் செய்திருக்கிறார் அப்படின்னு நமக்கு இந்த விஷயம் தெரியுது. இந்த விஷயங்கள்லாம் மணவாள மாமனிகளுடைய ஸ்ரீவசன பூஷண அவதாரிகளே நாம் தெளிய பெறுகிறோம். அந்த விஷயங்களையே என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, அத்திகிரி அருளாளர் அனுமதி முன்னாக பிரபந்தத்தி அருளின ஸ்ரீவசன பூஷண பிரமுக நிகில தா ஆசிய கிரந்த முகேன சர்ம பிரமாண பிரமேய. ஸ்ரீவசன பூஷணத்திலே காட்டக்கூடியதான ஒரு சர்ம பிரமாண பிரமேயம் என்ன அப்படின்னாக்கா, கடைசியில் ஆச்சாரிய வைபவம் தான் நமக்கு அதிலே தெரியப்பெறுகிறது. புருஷகார வைபவம் ச அப்படின்னு ஆரம்பிச்சு சாதனசிய கௌரவம் பிரதிகாரி கிருத்தமஸ்ய சத்குரூபசேவகம் ஹரிதயா மகேதுகிம் குரு ரூபாய தாஞ்சயோகோ. கடைசியில் ஆச்சாரியனுடைய பெருமையே சொல்ல வந்தது. ஆச்சாரியனுடைய பெருமையாலே இந்த ஜீவனானது நல் முக்தி பெறுகிறது, அதாவது நல்வழிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த சரம அர்த்தங்களை சப்ரகமாகவும் பிரகாசித்தருளின கிளேலோகாச்சாருடைய திருவடிகளே ஆசிரியித்து, இப்படிப்பட்ட பெருமைகளை உடையதான பிளலோகாச்சாரியார் அவருடைய திருவடிகளிலே யார் ஆசிரியித்தார் அப்படின்னாக்கா, இந்த பிரபந்தத்துக்கு கர்த்தாவான விலாஞ்சோலை பிள்ளை அவதார விசேஷமான அவருடைய அவருடைய விசேஷ கடாட்சத்தாலே, அதாவது அவதார விசேஷம் இதை முன்னையே பார்த்தோம், மேலேயே பார்த்தோம். தேவ பெருமானுடைய அவதார விசேஷமான பிளலோகாச்சார் அவருடைய விசேஷ கடாட்சத்தாலே, ஆச்சாரியனுடைய ஒரு கடாட்சமானது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஆச்சாரிய கடாட்சம் சொல்றதுக்கு ஒரு பிரமாணமாக நமக்கு காமிக்கிறார்கள் நம்மளுடைய ஆச்சாரியர்கள். என்ன காமிக்கிறா அப்படின்னா, முக்கண்ணனான சிவபெருமான், 8 கண்களை கொண்ட பிரம்மா, 1000 கண்களை கொண்ட எம்பெருமான், இவர்கள் பார்த்தால் கூட பெற முடியாத ஒரு நல்லதை ஆச்சாரியனுடைய சுபேன மனசாத்தியாயம், அதாவது ஆச்சாரியன் இவன் நம்மவன் என்று விசேஷித்து கடாட்சம் பண்ணினானால் அவன் நல்வழி படுத்தப்படுகிறான் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள்லாம் தெரிவிக்கிறான். அப்பேற்பட்டதான புலோகாச்சாருடைய விசேஷ கடாட்சத்துக்கு பிராத்தமான ஸ்ரீ விலாஞ்சோலை பிள்ளை அவர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, தொண்டர் கமுதுன்ன சொல்மாலைகளான திருவாய்மொழியும் அவரிடத்துல என்ன கத்துண்டார். இந்த விலாஞ்சோலை பிள்ளை புலோகாச்சார ஆசிரியச்சாரே, அவரிடத்துல என்னென்னலாம்
விஷயங்களை அதிகரிக்க பெற்றார் அப்படின்னா முதல்ல தொண்டர்க்கமுதுன்ன சொல்மாலையான திருவாய்மொழி. ஆழ்வாருடைய பாசுரத்திலே நமக்கு தெரிகிறது. தொண்டர்க்கு அமுது அப்படின்னா ஆழ்வாருடைய திருவாய்மொழி. அதற்கு அங்க உபாங்கங்களான இருந்தமிழ்நூர் புலவர் பணுவல்களும், இருந்தமிழ்நூல்ல கலியன் அவருடைய பணுவல்களான 6 பிரபந்தங்கள், மற்ற எண்மர் நன்மாலைகளும், மற்ற ஆழ்வார்களுடைய நன்மாலைகள், அதற்கு பிற்பாடாக பிள்ளான் முதலானோர் அருளி செய்தும் தந்த வியாக்கியானங்களையும், திருவாய்மொழிக்கு முதல் வியாக்கியானமாக பிள்ளான் அருளி செய்த 6000 படி, அதிலிருந்து தொடங்கி திருவாய்மொழிக்கு உண்டான வியாக்கியானங்கள் மற்றும் சோஸ்திரங்களுக்கு உண்டான வியாக்கியானங்கள், ஏனைய பிரபந்தங்களுக்கு உண்டான வியாக்கியானங்கள் எல்லாம் யாரிடத்துல தெரிந்து கொண்டார் அப்படின்னா புலோகாச்சார் தாமே இந்த விலாஞ்சோலை பிள்ளைக்கு தெரிவித்தார். அவற்றின் தாத்பரியார்த்தங்களும் சப்தரச அர்த்தரச பாவரசங்களும் வாவுபதேசாதிகளும் நேரே பிரகாசித்தருள்ள பிரகாசங்களான விசேஷ ரகசியங்களையும் சாரார்த்த சுபவிகித மரமொழி அடையவே அதிகரிக்க பெற்ற கிருதஜராய். இதெல்லாத்தையும், அதாவது அந்த வியாக்கியானங்கள் மட்டும் அறியல, அதுக்கு உண்டான சுவாபதேசம் மற்றும் அதற்கு உண்டான அர்த்தரசங்கள் பாபரசங்கள் எல்லாத்தையுமே பிலோலோகாச்சாருடைய திருவடிகளிலே அதிகரிக்க பெற்றவரான இந்த விலாஞ்சோலை பிள்ளை. அப்படிலாம் பெறமே அதற்கு கிருதஜராய் கரிக்கப்பெற்று கிருதஜராய் ஆச்சாரியனிடத்துல எப்பவுமே நம்ம என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க கிருதஜராக இருக்க வேண்டும். ஆச்சாரியன் செய்த உபகாரத்துக்கு பிரத்யோபகாரம் என்பது நிச்சயமாக இந்த உலகிலே கிடையாது. சிவவசன பூஷணத்திலே தெரிவிக்கிறார், ஆச்சாரியனுடைய செய்த உபகாரத்துக்கு பிரத்யோபகாரம் செய்யணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னாக்கா 4 பூமி வேணும், 2 ஈஸ்வரன் இருந்தாதான் ஆச்சாரியன் செய்த உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் என்பது ஒரு சிஷ்யன் செய்ய முடியும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதற்கு மேற்பட எப்படி இந்த விலாஞ்சோலை பிள்ளை இருந்தார் அப்படிங்கிறத இங்க தெரிவிக்கிறார். உடையவருக்கு பிள்ளை உறங்காவள்ளி தாசரை போலவும், நம்பிள்ளைக்கு ஏறு திருவுடையாம் தாசரை போலவும், நடுவில் திருவீதி பிள்ளை பட்டருக்கு பிள்ளை வானமாமலை தாசரை போலவும், பிள்ளலோகாச்சார் போலவும். அதாவது எம்பெருமானாருக்கு பிள்ளை உறங்காவள்ளி தாசர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது எம்பெருமானார் தீர்த்தமாடத்துக்கு போகிற சமயத்திலே முதலையாண்டான் கையை பற்றி போவார். இவர் தீர்த்தமாடின பின்பு எப்படி வருவார் அப்படின்னாக்கா பிள்ளை உறங்காவள்ளி தாசருடைய அனுஷ்டானங்களை வைபவங்களை அதிகரித்து தமக்கும் அந்த வைபவமானது ஏற்பட வேண்டும் என்று புலோகாச்சாருடைய கைகளை பற்றி வருவார். நம்பிள்ளைக்கு ஏறு திருவுடையார் தாசர் அப்படி இருந்தார். நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர், அதாவது நம்பிள்ளையுடைய சிஷியரான நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர், அவருக்கு பிள்ளை வானமாவளை தாசரை போலவும். சரி சுவாமி, எப்படி இருந்தார் இந்த புலோகாச்சாருக்கு இந்த விலாஞ்சோலை பிள்ளை எப்படி இருந்தார் அப்படின்னா ஆத்ம சமராக இருந்தார். அதாவது புலோகாச்சாருடைய ஆத்மாவுக்கு நல்லாத்மாவுக்கு ஒரு சமராக இருந்தார். சாதாரணமாகவே ஒரு ஆச்சாரியன் தன்னுடைய சிஷியன் விஷயங்கள்லாம் சொல்லும்போது அதிகரிக்க பெற்றும்போது எப்படி பெறணும் அப்படின்னாக்கா சக பிரம்மச்சாரியாக அதிகரிக்க பெற வேண்டும் என்று தெரிவிக்கிறார் சிவசன பூஷணத்திலே. அப்படி இவர் ஆத்மசமர், அதற்கு மேல பிராணசமர், அதற்கு மேல பிராணசமர் அப்படின்னாக்கா உயிருக்கு சமர், அதற்கு மேல மூச்சுக்கு சமர், திருஷ்டி சமர், அதாவது ஆச்சாரியனுடைய பார்வையாக இருந்தார். அதற்கு மேல பாகுசமர், பாகுசமர் அப்படின்னாக்கா தோள்கள், ஆச்சாரியனுடைய தோள்களாகவும் இருந்தார். அதற்கு மேல ஆபரண சமர், ஆபரண சமர் அப்படின்னாக்கா நல்ல ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு என்ன அடையாளம் அப்படின்னாக்கா ஆபரணம் அப்படின்னாக்கா மனசு என்றைக்குமே தூய்மையாக இருக்க வேண்டும், எம்பெருமானையே சிந்தனை செய்ய வேண்டும். அதற்கு மேற்பட வெளிப்புற அலங்காரங்களான அதாவது இந்த துளசி தாமமணி, அதற்கு மேலே ஊர்த்து குன்றங்கள், அதெல்லாம் தான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு ஆபரணம் என்று தெரிவிக்கப்படுகிறார். அதற்கு மேலே பாதசமர், அதாவது
ஆச்சாரியனுக்கு திருவடிகள் போலே இருக்க வேண்டும் சிஷியன். அப்படி இவர் பாதசமராக இருந்தார். அதற்கு மேலே பாதரேகா சமராக இருந்தார். ஆச்சாரியனுடைய பாதரேகையாகவும் இருந்தார். பாத சாயா சமர், அதாவது ஆச்சாரியனுடைய திருவடி நிழலாக இருந்தார். அதுக்கு மேல பாதுகா சமர். பாதுகா சமர்னா ஆச்சாரியனுடைய திருவடி நிழல்கள், அதற்கு பாதுகை என்று சொல்லுவோம். அதற்கு பாதுகா சமராக இருந்தார். அதற்கு மேலே பாதோபதேயா ஆசன சமராகவும், அதாவது பாதுகையை ஒரு ஆசனத்தில் இட்டு வைப்பார்கள். அந்த ஆசனமானது எப்படி அச்சித்தானது ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் செய்யுமோ அப்படி எல்லாம் இந்த விலாஞ்சோலை பிள்ளை ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார், எழுந்தருளி இருந்தவராய். அதாவது இவருடைய ஜென்மமானது எப்படி அப்படின்னாக்க, பிரம்ச சம்பாவனை இல்லாத உத்கிருஷ்ட ஜென்மங்களிலே அவதரிக்க பெருகையாலே சகஜதாசியத்தை உடையவராய். அதாவது சாமானிய சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றா, சாமானிய சாஸ்திரத்தை சொல்லும்போது நம்மளுடைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒரு ஜாதி வேதங்கள்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதற்கு மேற்பட என்ன சொல்றா அப்படின்னாக்கா, இந்த விஷயத்துல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்றைக்குமே தன்னை அடியார்களாகத்தான் பாவிக்க வேண்டும். ஏனைய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஏனைய ஸ்ரீ வைஷ்ணவர்களை நாம் சுவாமியாக என்ன பெற வேண்டும் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவ நம்ம பூர்வாச்சாரியர்கள் தெரிவிக்கும் அழகான சம்பிரதாயம் இது. அப்படிப்பட்ட இடத்திலே இந்த விலாஞ்சோலை பிள்ளை எப்படி இருந்தார் அப்படின்னா, அதாவது இந்த அடியார் கடிமை என்று தத்துவத்திலே அவருடைய குணத்திலே ஊன்றி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஜென்மத்திலேயும் ஊழ்ந்து இருந்தது. அதற்கு மேற்பட எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவர் இந்த விலாஞ்சோலை பிள்ளை அப்படின்னா, தீதரு ஞான திருவாய்மொழி பிள்ளை என்னும்படி சமஸ்த சஸ்திர பாங்கதராயும் திருவாய்மொழி பிள்ளையே கொண்டாடக்கூடியதான விலாஞ்சோலை பிள்ளை. இந்த வைபவம் எங்க தெரிகிறது அப்படின்னா, ஒரு சமயத்துல, அதாவது இவருக்கு இந்த விலாஞ்சோலை பிள்ளைக்கு பிள்ளைலோகாச்சாரியர் என்ன கட்டளையிட்டார் அப்படின்னா, நீ உன்னுடைய வாழ்நாளை திருவனந்தபுரத்திலே கழித்து கொண்டிரு அப்படின்னு இந்த பிள்ளைலோகாச்சாரியா இந்த விலாஞ்சோலை பிள்ளைக்கு கட்டளையிடுறார். அங்க என்ன பண்றார் அப்படின்னாக்கா, அங்க ஒரு புறச்சோலை, அதாவது திருவனந்தபுரம் எம்பெருமான் சயனித்துக் கொண்டு இருக்கிறான். அதனுடைய புறச்சோலை, அந்த புறச்சோலையிலே உட்கார்ந்து கொண்டு என்ன பண்றார் அப்படின்னாக்கா, தியானம் பண்ணிட்டு இருக்கார் இந்த விலாஞ்சோலை பிள்ளை. ஒரு நாள் அந்த சமயத்துல விலாஞ்சோலை பிள்ளை இடம் இந்த ஸ்ரீவசன பூஷணத்துடைய அர்த்தத்தை அறிய வேண்டும் என்று திருவாய்மொழி பிள்ளை திருவனந்தபுரத்துக்கு நோக்கி பயணமாறார். அந்த சமயத்துல அங்க இருக்கிறவாள்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா, திருவாய்மொழி பிள்ளையை வரவேற்கிறார். அதாவது இந்த தீதரு ஞான திருவாய்மொழி பிள்ளை இது ஆர்த்தி பிரபந்தத்துல வரக்கூடியதான ஒரு தன்னேற்றம். திருவாய்மொழி பிள்ளையை பற்றி மணவாள மாமணிகள் தெரிவிக்கிறார். அதாவது தீதற்ற ஞான, அதாவது எந்த தீங்கும் இல்லாத, எந்த ஒரு தீங்கு ஞானமும் இல்லாத உண்மை வடிவான திருவாய்மொழி பிள்ளை. அப்பேற்பட்டவருக்கு என்ன பண்றா அப்படின்னாக்கா, அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்கிறா. திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடியதான இந்த போத்திமார்கள் என்று சொல்லக்கூடியதான நம்பூதிரிகள். அப்போ இந்த விலாஞ்சோலை பிள்ளை எங்க இருக்கான்னு சொல்லி வினவ, அப்போ அங்க இருக்கக்கூடியதான ஒரு புறச்சோலை, அதாவது ஒரு மரங்கள்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடியதான சோலையிலே இவர் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்பேற்பட்ட பெருமையுடைய விலாஞ்சோலைய பிள்ளை தேடி இந்த திருவாய்மொழி பிள்ளை நோக்கி போறார். அதாவது திருவாய்மொழி பிள்ளையை நோக்கக்கூடியதான விலாஞ்சோலை பிள்ளை, அதாவது பட்டர் தொடும் எம்பார், அதாவது பட்டரே தொடக்கூடியதான எம்பார், பட்டருக்கே ஒரு ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு பெருமை இங்கேயும் இந்த விலாஞ்சோலை பிள்ளைக்கும் எப்படி வருது அப்படின்னாக்கா, திருவாய்மொழி பிள்ளையே ஆசிரியக்கூடியதான விலாஞ்சோலை பிள்ளை என்னும்படி பெருமதிப்பராயும் போருமாகிற திருவாய்மொழி பிள்ளையும் கூட
தம் அருகே சென்று சரமார்த்த விசேஷங்களை கேட்டு போரும்படி மிகவும் சர்வஜராய், அதே அடியன் தெரிவிச்சேன். அதாவது எப்படி இருந்தார் இந்த விளாஞ்சோலை பிள்ளை அப்படின்னாக்கா, இந்த திருவாய்மொழி பிள்ளையும் கூட அந்த விளாஞ்சோலை பிள்ளையிடம் கேட்டு அந்த அர்த்தங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதான ஏற்றம் படைத்த இந்த விளாஞ்சோலை பிள்ளை. அதாவது திருமாலையில கொண்டறிப்பிழாழ்வார் தெரிவிக்கிறார், கொடுமின் கொள்மின், அதாவது ஞான பிரதானமானது எந்த ஆத்மாவிடமும் எந்த நபரிடமிருந்தும் நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். இதிலே இந்த ஜாதி உத்கிருஷ்டங்கள் வேதங்கள்லாம் கூடாது அப்படின்னு நமக்கு காமிக்கிறார். அப்பேற்பட்டதான பிராமண குலத்தலைவரான இந்த திருவாய்மொழி பிள்ளை இவர் யாரிடத்துல ஆசிரிக்கப்பெறுறார் அப்படின்னாக்கா, தாழ்ந்த குலங்களிலே அவதரித்த விளாஞ்சோலை பிள்ளையிடம் ஆசிரிக்கப்பெறுறார். அப்பேற்பட்ட பெருமையுடையதான விளாஞ்சோலை பிள்ளை யாக அணு கோத்திர வீதியிலே காயான்ன சுத்தி பண்ணின சுதாவிருத்தா சாரமறியும் பெரியோர்களாலே சர்வகாலமும் போற்றப்படுமவராய். இது நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர், அவருடைய வைபவங்கள்லாம் இங்கே தெரிவிக்கப்படுது. அப்பேற்பட்ட நடுவில் திருவீதி பிள்ளை பட்டரும் போற்றக்கூடியதான இந்த விளாஞ்சோலை பிள்ளை அவர் என்ன இருக்கார் அப்படின்னாக்கா, எப்படிப்பட்டவரா எங்க இருக்கார் அப்படின்னா, சுவாச்சாரியரான பிள்ளோகாச்சார் தம்முடைய சர்மதசையிலே சரீரா அவஸ்தான கால அளவும் நீர் திருவனந்தபுரத்துக்கே இரும் என்று நியமித்தருவிலையாலே. அவருடைய திருவனந்தபுரத்துல ஏன் இருக்கார் இந்த விளாஞ்சோலை பிள்ளை அப்படின்னா, பிருலோகாச்சார் ஆணையிட்டு இருக்கார், நீ இந்த சரீரம் கழியும் வரை நீ திருவனந்தபுரத்திலே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல, அவரு என்ன பண்றார் அப்படின்னாக்கா, நடவினோ நமர்கள் உள்ளீர் நாம் உமக்கு அறிய சொன்னோம் படமுறை அனந்தவர், அதாவது ஆழ்வாருடைய நியமனத்துல அந்தர்பூதமானவன பிரதானமன் படமுடைய அரவில் பள்ளி பைன்னவன் பாதம் காண பணிந்து அங்க இருக்கக்கூடியதான 3 வாசல்கள், அந்த 3 வாசல்கள் வழியாக தான் அந்த எம்பெருமானை நாம் சேவிக்க வேண்டும். அதாவது திருமுடிக்கு ஒரு வாசல், திருநாபிக்கு ஒரு வாசல், திருவடிக்கு ஒரு வாசல் என்று 3 வாசல்கள் இருக்கும். அந்த 3 வாசல்கள் வழியாகத்தான் நாம் அந்த அனந்தபுர நகர் மாயன் அனந்த பத்மநாபன் அவர் சைன திருக்கோலத்திலே எழுந்தருளி இருப்பார். அப்பேற்பட்ட சைன திருக்கோலத்திலே நாம் சேவிக்க வேண்டும். அதாவது 3 வாசல்கள் எதுக்கு சொல்றா அப்படின்னாக்க, 1 நித்தியர்களுக்கு, 1 முத்தர்களுக்கு, 1 பக்தர்களுக்கு என்று தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அப்பேற்பட்ட அந்த 3 வாசல்கள் வழியாக நாம் சேவிக்க வேண்டும். ஆனா இந்த விளாஞ்சோலை பிள்ளைக்கு என்ன அப்படின்னா, அந்த காலத்துல இருக்கக்கூடியதான ஒரு நியமத்தினாலே இவர் சன்னதிக்குள்ளே போய் செல்ல முடியாது. அதாவது விளாஞ்சோலை பிள்ளை அன்றபவர் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, வெளியிலேருந்தே ஒரு தன்னுடைய ஒரு இது ஒன்று இருக்கும், தன்னுடைய ஒரு திருமாளிகை இருக்கும். தன்னுடைய திருமாளிகள் மேலே ஏறி அனந்தபுர நகர் அந்த கோபுரம் தெரியும், அந்த கோபுரத்தை கண்டு தொழுவார் என்று தெரிவித்தாயிற்று. அப்பேற்பட்டதான பெருமையுடையதான இந்த விளாஞ்சோலை பிள்ளை இவர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, அங்க இருக்கக்கூடியதான ஒரு புறச்சோலை, திருவனந்தபுரத்திலே இருக்கக்கூடியதான ஒரு புறச்சோலையிலே அமர்ந்து கொண்டு இவர் என்ன பண்றாருங்க அப்படின்னாக்கா, ஒரு பாதாத் புஜம் தியாயேது அது அப்படின்னு, அதாவது ஆச்சாரியனுடைய திருவடிகளை நாம் காலமளவுளவும் நினைத்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த ஆத்மா இங்க போனாலும் இங்க இருந்தாலும் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணணும், மேலே பரமோதத்துக்கு சென்றாலும் அவனுக்கு உஜ்ஜீவனம் எதிலே அப்படின்னாக்க ஆச்சாரியனுடைய கைங்கரியத்திலே என்று தெரிவிக்கிறார்கள் நமது பெரியோர்கள். அப்பேற்பட்டதான பிள்ளோகாச்சாருடைய திருவடிகளிலே அவர் சதா சர்வ காலமும் நினைத்து கொண்டு, அதாவது ஸ்ரீலோகாரிய முகாரவிந்த மகிழம் தாம் கோஷ்டிம் ச, அதாவது சொல்கிறபடியே அவருடைய தேமருவும் செங்கமல திருத்தாள்களும் பிள்ளோகாச்சாருடைய திருத்தாள்கள், அதற்கு மேற்பட அவர் சாத்தி கொண்டிருக்கக்கூடியதான திகழ்வான் பட்டாடை பதிந்த திருமருங்கும், அதற்கு மேற்பட முப்பொறி நூலின் தாபமணி வடமமர்ந்த திருமார்பும், அதற்கு மேற்பட முன்னவர் தந்தருள் மொழிகள் நிறைந்த திருமுருவலும், கருணை பொழிந்திடுமிடை கமலக்கண்களும், கணக்கனல் சிகமுடியும், திங்கள் போலும் திரிநுதலும், திருக்கண்ணும் செவ்வாயும், பொங்கலிசேர் பொன்முடியும்,
பொறிநூலும் பொற்றோலும் பொற்றேலும் மங்களமான மலர் மார்பும் மணிவடமும் மருங்குதனில் பரிவட்டமும் அழகிய பத்மாசனமும் ஈராறு திருநாமம் அணிந்த வெளிலும் இனிதிருப்போழிலில் ஞானமுத்திரையும் தாவுமாக எழுந்தருளி இருக்கிற பிள்ளலோகாச்சாரியுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை பாதாதி கேசாந்தமாகவும் கேசாதி பாதாந்தமாகவும் உருவ வெளிப்பாட்டாலே விகிதர விஷயதமமாக தியானித்து கொண்டு இந்த சிஷ்யனானவன் எப்பொழுதும் ஆச்சாரியனை பிரிஞ்சிருக்கவே கூடாது. அப்படி ஆச்சாரியனை பிரிஞ்சு இருந்தா கூட என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஆச்சாரியனுடைய திருவுருவ ஆச்சாரியனை எப்போதும் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். இவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா விலாஞ்சோலை பிள்ளை அந்த புறச்சோலையிலே அமர்ந்து கொண்டு ஆச்சாரியனுடைய அதாவது பிலலோகாச்சாருடைய திருவுருவ எப்பொழுதும் தியானித்து கொண்டே இருக்கிறார். அதற்கு மேற்பட என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அது எப்பேற்பட்டதான ஒரு கோஷ்டியாக அமைந்திருக்கிறது. அதாவது பிலலோகாச்சாருடைய இந்த காலக்ஷேப கோஷ்டி எப்பேற்பட்டதான கோஷ்டியாக அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னா பிலலோகம்ஜியர் நமக்கு இங்கே காட்டி கொடுக்கிறார். அதாவது நம்பிள்ளை திருவோலக்கத்துக்கு போலியாக அவருடைய திருவோலக்க வாழ்வை, அதாவது நம்பிள்ளையுடைய கோஷ்டியானது திருவரங்கத்திலே எப்படி இருக்குமோ, ஒரு ராஜாவானவன் வருகிறான், அப்போ வரும்போது பெருந்திரளான ஸ்ரீவைஷ்ணவர்கள்லாம் எதிர்க்க வராலாம். அப்போ வரக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவர்களை பார்த்து அந்த அரசவை அதிகாரி இல்லைன்னா ராஜா அவர் கேட்குறார், என்ன நம்பெருமாள் புறப்பாடு ஆயிடுதா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறா, நம்பெருமாள் புறப்பாடு இல்லை சுவாமி, இப்போ தான் நம்பிள்ளையுடைய காலக்ஷேமம் முடிஞ்சுது, அது முடிஞ்சு நாம் எல்லாம் திரும்பி வரோம். அப்பேற்பட்ட பெருமையுடையதான நம்பெருமாள் கோஷ்டியோ நம்பிள்ளை கோஷ்டியோ என்ற பெருமை இருக்கக்கூடியதான நம்பிள்ளை கோஷ்டி போலே இருக்கக்கூடியதான புல்லலோகாச்சாருடைய கோஷ்டி. அப்பேற்பட்ட கோஷ்டியை எப்பொழுதும் தியானித்து கொண்டே இருப்பாராம் இந்த விலாஞ்சோலை பிள்ளை. தியானித்து கொண்டே இருக்கும்போது என்ன ஆறுது அப்படின்னா, அப்ப தியானிச்சுட்டு இருக்கார், அவர் மேல அந்த சிலந்திலாம் வளைய கட்டின்னு போறது. அப்படி இருக்கக்கூடியதான அதாவது திருமேனியில் சிலந்தி நூலிழைக்கும்படி ஆகும். அப்படி தியானித்து இருக்காரு. எப்படி ஒரு ஆச்சாரியனிடத்துல ஒரு அன்பானது இவருக்கு உண்டானது அப்படின்னா, தன் மேல ஒரு சிலந்தி வலை கட்டுறது, அதை கூட பாராம தன்னுடைய ஆச்சாரியனையே சதா சர்வ காலமும் தியானித்திருக்கும் விலாஞ்சோலை பிள்ளை. கிட்டத்தட்ட எப்படி இருந்தார் சுவாமி? ஒரு நாள் இருந்தாரா, ரெண்டு நாள் இருந்தாரா அப்படின்னாக்கா 4-6 நாள் சமாதி நிலையிலே எழுந்தருளி இருக்கும் அவர்கள். கிட்டத்தட்ட நாள் கணக்கே கிடையாது. 4 நாள் இருப்பார், சில சமயம் 6 நாள் இருப்பார். அவருடைய ஆச்சாரியன் மேலே இருக்கக்கூடியதான அன்பாலே அவருடைய எப்படி இந்த திருக்குறுங்குடி பதிகத்திலே நமக்கு தெரிவிக்கிறார், எங்கனையோ அன்னமீதுகாள் என்கிற பதிகத்திலே உருவ வெளிப்பாட்டாலே, அதாவது திருக்குறுங்குடி நம்பிய இந்த பராங்குச நாயகியானவள் எப்படி தியானிக்கிறார் அப்படின்னாக்கா உருவ வழிபாட்டாலே அவர் தியானிக்கிறார். அப்பேற்பட்ட கருத்தை இங்க விலாஞ்சோலை பிள்ளை என்ன பண்றார் அப்படின்னாக்கா உருவ வழிபாட்டாலே அந்த புலலோகாச்சாருடைய திருமேனி அவருடைய கோஷ்டியை தியானித்து கொண்டு இருக்கிறார். அதாவது ஆச்சாரியனை பிரிந்திருந்தா கூட இவர் ஆச்சாரியனுடைய திருமேனியே எதுவும் சர்வ காலமும் தியானித்துக் கொண்டிருக்கிறார். வாழி 7 திருவுடையான் எந்தை உலகாரியன் சொல் தேறு திருவுடையான் சீர் என்கிறபடியே சுவாச்சாரியரான புலலோகாச்சாரியுடைய திவ்ய சுத்திகளாய் இருந்துள்ள சீவசன பூஷண கில ரகசிய தாத்பர்யார்த்த சாரார்த்தமான விசேஷங்களை சதா சர்வகாலமும் அணிவித்துக் கொண்டு போருமவராய் பாருலகை பொன்னுலகாக பார்க்கவும் பெற்றோம் என்னும் தாமே பேசும்படி சம்சார பர பதிபாக மற்ற 2க்குண்டான போக்கிக் கொண்டு போதுகிற விலாஞ்சோலை பிள்ளை. அதாவது எப்பொழுதும் என்ன மனத்தை தியானித்து கொண்டிருப்பார் அப்படின்னா, ஆச்சாரியனுடைய வச்சனங்களை தியானித்து கொண்டே இந்த விலாஞ்சோலை பிள்ளையானவர் எழுந்தருளி இருப்பார் என்று அவதாரிகளே நமக்கு இங்கே காண கிடைக்கிறது. அதாவது ஆச்சாரியன் பலவிதமான ரகசியங்களை அருளி செய்தாலும் இந்த சிஷ்யனானவன் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா ஆச்சாரியன் அருளி செய்த அர்த்தங்களிலே சாரார்த்தமானவை கொண்டு அவையே மனசிலே தேங்க பெறுவார்.
உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்ணின் சிறுத்தாம்பு, அதாவது நம்மாழ்வார் பல திருவாய்மொழிகளே அதிகரிக்க பெற்றார். கண்ணின் சிறுத்தாம்பி வியாக்கியான அவதாரிகளே என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, 100 திருவாய்மொழிகள் நம்மாழ்வார் அருளி செய்திருந்தாலும் இந்த மதுரகவியாழ்வாருடைய மனமானது எதிரே செல்லும் அப்படின்னா பயிலும் சுடரொளி மூர்த்தி மற்றும் நெடுமார்க்கடிமை 2 பதிகங்களிலே மட்டுமே இந்த மதுரகவியாழ்வாருடைய திருவுள்ளமானது செல்லும். அப்பேற்பட்டதான மதுரகவிகள், அப்பேற்பட்ட பெருமையுடையதான மதுரகவிகள், அவரை போலே இவருக்கு எதிர செல்றது அப்படின்னா அஷ்டாதச ரகசியங்கள் இந்த புலோலோகாச்சார் அருளி செய்திருக்கிறார். அதிலே இருந்தாலும் அதிலே தன்னேற்றமாக எது மிகவும் ஏற்றமாக கொண்டது இந்த ஸ்ரீவசன பூஷணம் என்று அருளக்கூடியதான கிரந்தம். அதிலே சாரார்த்தமாக, அதாவது ஆச்சாரியன் திருவடிகளே உபாயம் என்று சொல்லக்கூடியதான கடைசி பிரகடனத்தை எப்பொழுதும் மனசிலே இவர் தியானித்து கொண்டு வேறு அதை கொண்டு என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா பாருலகை பொன்னுலகாக பார்க்கவும் பெற்றோம். அதாவது இப்ப இருக்கக்கூடியதான இந்த சம்சார மண்டலத்தை அவர் பொன்னுலகு அப்படின்னா இந்த இடத்துல பரமபதத்தை தெரிவிக்கிறார். அந்த அதாவது இந்த சம்சாரத்தையே பரமபதமாக பார்க்க கூடியதான விலாஞ்சோலை பிள்ளை ஆழ்வாரே தெரிவிக்கிறாரே, பொன்னுலகாளீரோ புவனி மொழிதாளீரோ. பொன்னுலகு அப்படின்னாக்கா மேல இருக்கக்கூடியதான நித்திய விபூதி, புவனி மொழிதாளீரோ அப்படின்னா இங்க இருக்கக்கூடியதான லீலா விபூதி. ரெண்டுத்தையுமே அவர் சொல்றார். அதையே எடுத்துக்கொண்டு இங்க என்ன சொல்றார் அப்படின்னாக்கா பாலுலகு அப்படின்னு இங்க தெரிவிக்கிறார். பொன்னுலகு அப்படின்னாக்கா மேல இருக்கக்கூடியதான நித்திய விபூதி. அதற்கு மேலே இந்த இத்தனை நாளி இந்த பிரமாதாவுடைய வைபவமானது சொல்லப்பெற்றது, விலாஞ்சோலை பிள்ளையானது வைபவமானது சொல்லப்பெற்றது. அதற்கு மேற்பட இந்த சப்தகாதையுடைய வைபவத்தை தெரிவிக்கிறார். அதாவது வகுலபூஷண சாஸ்திர சாரமாய் சர்மரகசியமாய் இருந்து உள்ள ஸ்ரீவசன பூஷண திவ்ய சாஸ்திரத்திலே பறக்க சொன்ன விசேஷங்களை எல்லாம் தம்முடைய பரமகிருபையாலே அனைவரும் உகரமாம்படி சங்கரகை திருவுள்ளம் பத்தி ஸ்ரீகீதைக்கு சரமஸ்லோகம் பிரதானமாய் இருக்குமா போலே சரமப்பிரமாண பிரமேய பிரமாதாக்களை சரமமாக பிரதிபாதிக்கிற சரம பிரகரணம் ஸ்ரீவசன பூஷணத்துக்கு பிரதானமாய் இருக்கையாலே. அதுதான் அடியே தெரிவித்தேன். இங்கே மேலே தெரிவிக்கக்கூடியதான அர்த்தமானது என்ன அப்படின்னா, வகுதர பூஷண சாஸ்திர சாரமாய், அதாவது திருவாய்மொழியுடைய சாரமாக இது அமைந்திருக்கிறது அப்படின்னா ஸ்ரீவசன பூஷணமானது அமைந்திருக்கிறது. அதிலே சாரமாக சொன்ன விஷயங்கள்லாம் சாரத்திலையும் சாரமான விஷயங்கள் அப்படின்னா இந்த ஸ்ரீவசன பூஷணத்துக்கு சாரமாக சொல்லக்கூடியதான விஷயம் என்ன அப்படின்னா இருக்கக்கூடியதான சர்ம பிரகரணம். அதிலே சொல்லக்கூடியதான ஆச்சாரியன் திருவடியே ஆச்சாரியன் அபிமானமே உத்தாரகம் என்று சொல்லக்கூடியதான அந்த சர்ம பிரகரணத்தை எடுத்துக்கொண்டு அதிலே அது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா கீதைக்கு எப்படி சரமஸ்லோகம் எவ்வளவு பெருமை வாய்ந்ததோ அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது இந்த ஸ்ரீவசன பூஷணம் என்கிற கிரந்தத்துக்கு இந்த சர்ம பிரகரணம். அதிலே மனசை தியானித்து கொண்டு மத்திய பிரகரணங்களிலே ததிவாதிதையா பறக்க பண்ணிய பிரதாதிக்கிற அர்த்த விசேஷங்களை எல்லாம் பரப்பர 7 பாட்டாலே சங்கிரகித்து வாழியவன் அமுதன வாய்மொழிகள் என்னும்படி இருந்துள்ள சப்தகாதை என்கிற பிரபந்த முகத்தாலே அருளி செய்கிறார். அதாவது இங்க புலோகம் ஜீர் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, இதுல 7 பாட்டாலே அதுல சொல்லக்கூடியதான ஏனைய பிரவரணங்கள் எல்லாத்தையுமே இங்க நமக்கு தெரிவிக்கிறார் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படி இல்லை, இதுல மொத்தமாவே சரம பிரவணத்தையே இது தெரிவிக்க வந்த கிரந்தம் சப்தகாதை அப்படின்னு சொல்லலாம். அது எங்கனே எண்ணில் சரி சுவாமி வேற பிரகரணங்கள்லாம் எங்க தெரிவிக்கிறது அப்படின்னா, இதுல இருக்கக்கூடியதான 7 பாட்டிலே வேதார்த்தம் அறுதியிடுவது, அதாவது இது புருஷகார வைபவம் சொல்லக்கூடியதான பிரகரணம். அதுல சொல்லக்கூடியதான பிரகரணத்திலே முதல் சூத்திரமாக வேதார்த்தம் அறுதியிடுவது என்று ஸ்ரீவசன பூஷத்திலே ஆரம்பிக்கிறோம். அது தொடங்கி தான் பிரதியுபதேசம் பண்ணித்தும் இவளுக்காக என்னமளவிலே புருஷகார
பிரகரணத்திலே சொல்லுகிற அர்த்த விசேஷங்களை எல்லாம் அம்புணரங்கற்கும், அதாவது முதல் பாசுரத்தாலே அம்பொனரங்கருக்கும் ஆவிக்கும், அம்பொன் அப்படின்னாக்கா அதுல அழகிய பொன், அதுல எம்பெருமானை சொல்ல கூடியதான வார்த்தையிலே அதிலே பிராட்டியும் சொல்ல பெறுகிறாள். அப்படிப்பட்ட அந்த முதல் பாசுரத்தாலே அம்பொன் அரங்கற்கும் என்கிற பாசுரத்தாலே புருஷார்த்தம் புருஷகார வைபவம் சொல்லப்படுகிறார். அதற்கு மேற்பட பிரபத்திக்கு என்ன தொடங்கி அதற்கு மேலே ஏகாந்தி உபதேஷ்டவியாக என்னும் அளவான உபாய பிரகரணம், அதாவது உபாய பிரகரணம் சொல்ல வந்த இடம். அதை எங்க சொல்றாரு அப்படின்னாக்கா, உம்பர் திவம் என்னும் வாழ்வுக்கு சேர்ந்த நெறி. அதை யார் காமிக்கிறா அப்படின்னாக்கா உபாயம், அதாவது எம்பெருமான் தான் உபாயம், உபேயம் என்கிற கருத்தை இந்த ஆச்சாரியன் தான் தெரிவிக்கிறான். என்ன என்கிற இடத்தில் சூஷிப்கேயாகும் உபாயத்துக்கு என்ன தொடங்கி உபாய அதற்கு எங்க தெரிவிக்கிறார் அப்படின்னாக்கா முதல் பாசுரத்திலே இந்த கருத்தை, அதாவது ஒரு பாசுரத்தாலே முதல் பாசுரத்தாலே புருஷகார விபவமும் உபாய விபவமும் நமக்கு தெரிவிக்கப்பெறுகிறது. அதற்கு மேற்பட உபாய விரோதிகள் இருக்கும், அதாவது உபாயத்துக்கு அப்படின்னு அந்த சூத்திரம் தொடங்கி உபாய விரோதிகளமாய் இருக்கும் என்கிற அளவிலே அதிகாரி நிஷ்ட கிரமமான பிரகரணத்தில் சொல்லுகிற அர்த்தங்கள், அதாவது அதிகாரிக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான அர்த்தங்களை எங்க தெரிவிக்கிறார் அப்படின்னாக்கா, எந்த பாசுரங்களிலே தெரிவிக்கிறார் அப்படின்னாக்கா, அஞ்சு பொருளும் அளித்தவன்பார், அதற்கு மேற்பட பார்த்த குருவின் அருள், அதுக்கப்புறம் தன்னை இறையை என்கிற 3 பாசுரத்தாலே சுஷிப்பிக்கிறார். அதற்கு மேற்பட ஆக முதல் பாசுரம் 2 சாரார்த்தங்களை சொல்லித்து புருஷகார வைபவமும் உபாய வைபவமும் சொல்லித்து, அதற்கு பிற்பாடாக வரக்கூடியதான 3 பாசுரங்கள் நமக்கு என்ன தெரிவிக்கிறது அப்படின்னா, நமக்கு அதிகாரி நிஷ்டம், அதாவது அதிகாரியினுடைய வைபவத்தை நமக்கு தெரிவிக்கிறது. அதற்கு ஆக 4 பாட்டாச்சு. 5வது பாட்டு என்ன தொடங்குறது அப்படின்னாக்கா, தான் இதோபதேசம் பண்ணும்போது என்ன தொடங்கி, அதாவது குற்றம் செய்வர் பக்கள் சிரிப்பும் பொறையும் உகப்பும் உபகாரஸ்பதி நடக்க வேண்டும் என்கிற சொல்கிறே ஆச்சாரிய அனுவர்த்த பிரகடனத்திலே சொல்லக்கூடியதான அர்த்த விசேஷங்களை என் பக்கல் ஓதினார் இத்தியாதி ஆயிரும், அதாவது 5வது பாசுரத்திலே இருக்கக்கூடியதான என் பக்கல் ஓதினார் என்கிற பாசுரத்திலே இந்த சாரார்த்தங்களை எல்லாம் நமக்கு தெரிவிக்கிறார் இந்த விளாஞ்சோலை பிள்ளை. அதற்கு மேற்பட எம்பெருமானுடைய நிர்கேது விருதியே நமக்கு காரணமாக அமைகிறது. நம்மிடத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி எம்பெருமான் செய்யக்கூடியதான நிர்கேது விருதியே அனைத்துக்கும் காரணம் என்கிற இதுவை எங்க சொல்றார் அப்படின்னாக்கா, 6வது பாசுரம் அழுக்கன் நிவை அறிந்தேன் என்கிற பாசுரத்தாலே நமக்கு தெரிவிக்கிறார். அதற்கு மேற்பட கடைசி பாசுரமானது என்ன சொல்றது அப்படின்னாக்கா, அங்க எந்த பிரவணத்தை சொல்றது அப்படின்னாக்கா, சுதந்திரனை உபாயமாகத்தான் பத்தின போதிலும் அப்படின்னு தொடங்கி, அதாவது எம்பெருமானை சுதந்திரன் என்று சொல்லக்கூடியதான எம்பெருமானை அவனை பத்தின போதிலும் என்ன ஒரு இது உண்டு அப்படின்னாக்கா, அவன் சம்சாரத்திலையும் தள்ளுவான், அவன் மோட்சத்தை கொடுத்தாலும் கொடுப்பான், ஏன்னா அவனுக்கு சுதந்திரன்ற ஒரு நினைவு உண்டு. ஆனால் ஆச்சாரியனை நாம் பத்தினால் நிச்சயமாக அவர் நம்மை நல்வழிப்படுத்துவார், பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வார் இந்த ஆச்சாரியன் என்று தொடங்கி, அனந்தரம் பல அந்தமாயிருக்கும் என்கிற சர்மபிரபத்திலே சொல்லப்படுகிறதான அர்த்த விசேஷங்களை முதல் பாட்டிலிருந்து தொடங்கி தீங்கேதுமில்லா அணவாக சங்கிரகித்து அடையவே அறிவாவிருத்தியாலும் இது சொல்லப்படுகிறதான அந்த சங்கிரகமாயிருக்கிறது என்றது குறைவில்லை. இதற்கு மேற்பட என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, முதல் பாசுரத்திலேருந்து ஆரம்பிச்சு தீங்கேதும் இல்லாத தேசிகர் அப்படின்னு சொல்லி அந்த சொல்லக்கூடியதான கடைசி பாசுரம் வரையில் இந்த ஆச்சாரிய வைபவம் கடைசியில சொல்லப்படக்கூடியதான ஆச்சாரிய உபாயமே உத்தாரகம் என்று சொல்லக்கூடியதான இந்த வைபவங்களை முதல் பாசுரத்திலிருந்து ஆரம்பிச்சு 7வது பாசுரம் வரைக்கும் நமக்கு தெரிவிக்கிறார் விளாஞ்சோலை பிள்ளை. இது முதல் அவதாரிகை, அதாவது சொல்லக்கூடியதான முதல் அவதாரிகளே இது அமைந்துள்ளது. இந்த சப்தகாதைக்கு இது முதல் அவதாரிகையாக அமைந்துள்ளது. அதற்கு மேற்பட 2வது அவதாரிகை என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இது ஒரு 2த்துக்கும் உள்ள ஒரு கம்பாரிசன் பண்றது. அதாவது 4வது பிரபந்தத்திலே நமக்கு ஆழ்வாருடைய அருட்செயல்களிலே நமக்கு திருவாசிரியத்துக்கும் 7 பாட்டு உண்டு, சப்தகாதைக்கும் 7 பாட்டு உண்டு.
அதை தெரிவிக்கிறார். பிரதம பருவத்தை செக்கர்மாமுகில் என்று தொடங்கி நம்மாழ்வார் திருவாசிரியத்தில் 7 பாட்டாலே பிரவாசித்தருளினா போலே இவரும் சர்ம பருவத்தை அம்புணரங்கற்கும் என்ன தொடங்கி இப்பிரபந்தனில் 7 பாட்டாலே பிரகாசித்தது அருள்கிறார். சிக்கர்மாமுகிலெடுத்து என்று தொடங்கி நளிர்மதி சடையனும் நான்முக கடவுளும் கதிரொலியுமையவர் தலைவனும் முதலா யாவகை உலகமும் யாவரும் அகப்பட நிலம் நீர்த்தீகாள் சுடர் விசும்பும் மலர் சுடர் பிறவும் சிறிதுடன் மயங்க ஒரு பொருள் புறப்பாடினி முழுவதும் அகப்பட கடந்து ஒரு ஆளிலைச் சேர்ந்த எம்பெருமா மாயனை அல்லது ஒருமா தெய்வம் மத்துடைய மோயாமே என்று அங்கே என்ன சொல்ல வந்தார் அப்படின்னாக்கா, எம்பெருமானுடைய பரத்துவத்தை சொல்ல வந்தது திருவாசிரியம். பிரதம பருவம் அப்படின்னு எம்பெருமான் தான் பிரதமம், இங்க ஆச்சாரியல் தான் இருக்கக்கூடியதான சரமம். இவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னாக்கா, சரம பிரபலத்தை அம்புணரங்கிற்கும் ஆவிக்கும் என்று தொடங்கி தீங்கேதுமில்லா தேசிகர் என்று 7வது பாசுரத்தாலே இங்க பிரபந்தங்களில் 7 பாட்டாலே பிரகாசித்தருளித்தார். அதற்கு மேற்பட இங்க திருவாசிரியத்தோட ஒரு ஏத்தம். அதாவது இது என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு இது தாழ்ச்சி சொல்லல, இந்த நியாயத்தாலே இந்த ஒரு நியாயத்தாலே என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, அதாவது ஒரு பிரபந்தங்களை சொல்லும்போது கொஞ்சம் ஏற்றி சொல்றதுக்கு கம்பேரிசன் பண்ணுவான். அந்த கம்பேரிசனுடைய என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, இதற்கும் அதற்கும் நெடுவாசி உண்டு. அது என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா, ஆசிரியப்பாவிலே அமைந்துள்ளது திருவாசிரியம். ஆசிரியப்பானா அதற்கு ஒரு தமிழ் இலக்கணத்தில் என்ன உண்டு அப்படின்னாக்கா, ஒரு வகைத்தொகை கிடையாது. அதாவது இந்த இவ்வளோ வரிகள் தான் இருக்கணும், இவ்வளோ சொற்கள் தான் இருக்கணும் அப்படின்னு அதற்கு ஒரு வகைத்தொகையானது இந்த திருவாசிரியத்துக்கு என்ன கிடையாது. ஆனா இதுக்கு என்ன உண்டு அப்படின்னா, இது வெண்பாவாக அமைந்துள்ளது. வெண்பாவுக்கு என்ன இலக்கணம் உண்டுன்னா, ஒரு வரிக்கு இத்தனை சொற்கள் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வெண்பாவுக்கு ஒரு நியதியானது உண்டு. அதற்கு மேற்பட என்ன சொல்றார் அப்படின்னாக்க, சம்சார பந்த ஸ்திதி மோக்ஷஹேது. அதாவது எம்பெருமான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் சுதந்திரன்னு சொல்றோம். அந்த சுதந்திரன எம்பெருமான் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, சம்சாரத்தை தன்னாலும் தள்ளுவான். ஆனா பந்தத்துல அதாவது மோட்சம் கொடுத்தாலும் கொடுப்பான், அவனுடைய திருவுள்ளம்படி இது பண்ணாலும் பண்ணலாம். அதற்கு மேற்பட என்ன பண்ணான் அப்படின்னாக்கா, அந்நாள் தீ தந்த வாக்கை ஆழ்வார் தாமே அருள் செய்கிறார். எம்பெருமான் கொடுத்த உடம்பாலதான் அந்நாள் நீ தந்த வாக்கை, எம்பெருமான் கொடுத்ததுதான் இந்த சம்சாரம். அதற்கு மேற்பட அவனே பூக்கியருளறதுக்கு மங்க ஒட்டன் மாமாயை என்று சொல்கிறபடியிலே பந்த மோட்சங்கள் இரண்டுக்கும் பொதுவான பிரதம பருவத்தை பிரதிபாதிக்கும். அது திருவாசிரியம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அது மோட்சத்துக்கும் அதாவது மோட்சம் கொடுக்கக்கூடியதான எம்பெருமானை பற்றி சொல்கிறது. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, பிரதம பருவத்துக்கும் சொல்லுவான். அதாவது சம்சாரத்திலையும் தன்னாலும் தள்ளலாம், அவன் வந்து மோட்சம் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஆனா ஆனா இந்த ஆச்சாரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, சிஷியன் அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தா கூட பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வார். அவன் உதவாமே இருந்தா கூட அவர் உதவி அந்த சிஷியனை நல்வழிப்படுத்தி தன்னுடைய கைங்கரிய அதாவது எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு அவனை உறுதுணையாக ஆக்குவார். அப்பேற்பட்டதான பெருமையுடையதான இந்த ஆச்சாரியன். அதற்கு மேற்பட என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, ஆண்டாருடைய திவ்ய சுத்தி எப்படி அமைந்துள்ளது அப்படின்னாக்கா, வாக்கிய குரு பரம்பரையிலே அமைந்துள்ளது. அதாவது அன்னிக்கே ஆண்டாருடைய திவ்ய சுக்தி பிரமாணக கணமாய் திரையோதச வாக்கியமாய் இருந்துள்ள வாக்கிய குரு பரம்பரையிலே துரித வாக்கிய சங்கிரகமாய் சப்தாட்சரியான பிரதம வாக்கியத்தில் பிரதமாட்சரத்தை, அதாவது அஸ்மத் குருப்பியோ நமஹா அப்படின்னு நம்ம வாக்கிய குரு பரம்பரையில முதல்ல இருக்கக்கூடியதான ஆச்சாரியனுடைய பெருமை. அதாவது நம்முடைய ஆச்சாரியனை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அது எங்க போய் முடியும் அப்படின்னாக்கா, ஸ்ரீ நமஹா ஸ்ரீதராய நமஹா எம்பெருமானிடத்திலே சென்று முடியும். அப்பேற்பட்ட வாக்கிய குரு பரம்பரையிலே இதிலே முதல்ல சொல்லப்படக்கூடியதான அஸ்மத் குருப்பியோ நமஹா என்கிற வாக்கியத்திலே
மொத்தம் எத்தனை வாக்கியங்கள் உள்ளது அப்படின்னா 7 வாக்கியங்கள் உள்ளது என்று தெரிவிக்கிறார். அந்த 7 வாக்கியங்களும் எங்க கொண்டு விட்டார் அப்படின்னாக்கா அந்த 7 வாக்கியங்களுமே இங்க 7 பாட்டாக அமைந்துள்ளது அப்படின்னு தெரிவிக்கிறார். அதாவது எப்படி இந்த காயத்ரி மந்திரத்தை இருக்கக்கூடியதான 24 அக்ஷரம் எப்படி 24,000ஆக வளர்ந்ததோ அப்படியே இந்த பிரபந்தமும் எப்படி இருந்ததுக்கு அப்படின்னாக்கா அஸ்மத் குருபியோ நமஹா என்கிற வாக்கியத்துக்கு 7 பாட்டாக 7 வாக்கியங்களை கொண்டு அஸ்மத் குருபியோ நமஹா என்கிற வாக்கியத்துக்கு 7 பாட்டாக அமைந்துள்ளது. அதற்கு மேற்பட என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னாக்கா இந்த விலாஞ்சோலை பிள்ளையுடைய பெருமையானது எப்பேற்பட்டதான பெருமை அப்படின்னா ஸ்ரீ மதுரகவிகளும் வடுகநம்பிகளும் சர்ம பர்வத்தை உத்கீத அனுஷ்டானத்தாலே அடைவே வியக்தமாக போக்கினா போலே காணும் இவரும் இப்புடையிலே சர்ம பிரபதத்தை உத்கிருஷ்டானங்களே வியக்தமானபடி. அதாவது உபதேசம் மட்டும் இல்லாம அனுஷ்டானங்களிலே யார் கொண்டிருந்தார்கள் அப்படின்னா இந்த மதுரகவிகளும் கொண்டிருந்தார், வடுகநம்பியும் கொண்டிருந்தார். அப்பேற்பட்ட பெருமையானது யாருக்கு உண்டு, அவரை போலவே இருக்கக்கூடியதான பெருமையானது யாருக்கு உண்டு அப்படின்னா இங்க இருக்கக்கூடியதான விலாஞ்சோலை பிள்ளைக்கு உண்டு என்று இங்கே அவதாரிகளே நமக்கு தெரிவிக்கிறார். ஆக அவதாரிகளிலே 3 விஷயமாக நாம் பார்த்தோம். அதாவது இந்த சீவசன பூஷணத்துல இருக்கக்கூடியதான பிரகரணங்கள்லாம் எப்படி இந்த பாசுரங்களிலே நாம் அனுபவிக்க போகிறோம், சப்தகாதை என்கிற ஒரு சப்தகாதையிலே அனுபவிக்க போகிறோம். அதற்கு மேற்பட திருவாசிரியத்துக்கும் இந்த சப்தகாதைக்கும் என்ன ஒரு ஒற்றுமை உண்டு, என்ன வித்தியாசம் உண்டு என்பதை அனுபவித்தோம். அதற்கு மேற்பட எப்படி இந்த வாக்கிய குரு பரம்பரையிலே, அதாவது இந்த வாக்கிய குரு பரம்பரையிலே 7 வார்த்தைகள் உள்ளது, அதுக்கு 7 பாட்டாக இங்கே நமக்கு சப்தகாதையை விலாஞ்சோலை பிள்ளை அருளி செய்திருக்கிறார் என்பதை நாம் ஒருவாறாக அனுபவித்தோம். முதல் பாசுரம் அம்புணரங்கற்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி தடை காட்டி உம்பர் திவம் என்னும் வாழ்வுக்கு சேர்ந்த நெறிகாட்டும் அவனன்னோ ஆச்சாரியன். ஆச்சாரியன் இந்த திருமந்திரத்துல என்ன சொல்றார் அப்படின்னாக்கா பிராப்தியஸ்ய பிரம்மணோ வேதம் பிரம்மணோ ரூபம் பிராப்தியஸ்ய பிரத்யேகாத்மனா. அதாவது சகல அர்த்தங்களும் எதை சொல்லப்படுறது, சகல பிரபந்தங்களும் எதை சொல்லப்படுறது அப்படின்னா இந்த அர்த்த பஞ்சகத்தை தான் சொல்லப்படுகிறது. திருவாய்மொழியும் நமக்கு என்ன காமிக்கிறது அப்படின்னா மிக்க இருநிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தலையாகி தொக்கிலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் என்று நாம் திருவாய்மொழி தனியிலே அனுபவிக்கிறோம். அப்பேற்பட்டதான அர்த்த பஞ்சகத்தை தான் நம்முடைய ஆச்சாரியனானவன் சிஷியனுக்கு சொல்லப்படுகிறான். அதற்கு மேற்பட என்ன பண்றார் அப்படின்னாக்கா ஆச்சாரியன் யார் அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி எழுப்புறார் சுவாமி புரலோகம் ஜீகர். அதற்கு தாமே பதிலும் அருளி செய்கிறார். சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் இழந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்கிற இழுமெண்ணிக்கே இத்தியாதிகளாலே அர்த்த பஞ்சகத்தை உபதேசித்தருளினமவனே ஆச்சாரியன் என்று பிள்ளை அருளி செய்தாரிலே. அதாவது முதல்ல இந்த அர்த்தத்தை தெரியணும் அப்படின்னா ஈஸ்வரனுக்கும் நமக்கும் உள்ளான பந்தங்களை காட்ட வேண்டும், நமக்கு உண்டான வைபவங்களை நாம் அறிய வேண்டும். இந்த அர்த்த பஞ்சகத்தாலே என்ன அறிகிறோம் அப்படின்னாக்கா எம்பெருமானுடைய நிலையை நாம் அறிகிறோம், இந்த ஜீவாத்மாவனுடைய நிலையை நாம் அறிகிறோம், அதற்கு இருக்கக்கூடியதான தடையை நாம் அறிகிறோம், அதற்கு இருக்கக்கூடியதான உபாயத்தை நாம் அறிகிறோம், அதற்கு மேற்பட நாம் அடையக்கூடிய பலனை நாம் அழைகிறோம். ஆக இந்த 5 அர்த்தம் இது அர்த்த பஞ்சகம் என்று காமிப்பார்கள். சரி சுவாமி, அர்த்த பஞ்சகம் முதல்ல ஆரம்பிச்சார். ஆனா ஏன் முதல்ல அம்பொன் அரங்கர் அப்படின்னு முதல்ல தெரிவிப்பானே. அம்பொன் அரங்கர் அப்படின்னா 2 விஷயங்கள் நமக்கு இங்க காட்ட கிடைக்கிறது. அம்பொன் அரங்கர் அப்படின்னாக்கா இந்த பொண்ணுக்கு என்ன, ஒரு தங்கத்துக்கு என்ன உண்டு அப்படின்னா பவித்திரமும் உண்டு பாவனமும் உண்டு. அதாவது ஒரு சில பதார்த்தங்கள்லாம் இருக்கு,
இப்போ ஒரு பெரிய திருமாளிகையில பண்றா அப்படின்னா என்ன உண்டு அப்படின்னா அதெல்லாம் பவித்திரமா இருக்கும். ஆனா பாவனமா இருக்குமானாக்கா, அதாவது ஆச்சாரமா இருக்கும். ஆனா பாவனமா அழகா இருக்குமானாக்கா அழகு கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கும். அதே பதார்த்தங்கள்லாம் இந்த வெளியில இருக்கக்கூடியதான ஒரு கடைகள்லாம் விற்கிறா. இந்த கடைகள்லாம் விற்கும்போது என்ன உண்டு அப்படின்னாக்கா, அது பார்க்கறதுக்கு பாவனமா இருக்கு, ஆனா பவித்திரமா இருக்குமா அப்படின்னா அது பவித்திரமா இராது. ஆக பவித்திரமும் பாவனமும் எங்கே சேரப்பெறுகிறது அப்படின்னா, அம்பொன் என்கிற வார்த்தையாலே திருவரங்க பெருநகரத்தை இவர் அருளி செய்கிறார். தெழிப்புடைய காவிரி வந்து அடிதொடும் சீர் அரங்கம், தேன் தொடுத்த மலர்ச்சோலை திருவரங்கம், இனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற திருவரங்கம். இது எப்பேற்பட்டதான திருவரங்கமா இருக்கு அப்படின்னா, நீர்வாய்ப்பும் நிழல் வாய்ப்பும் நிலவாய்ப்புமாய் இருக்கும் இத்தனை. அதற்கு மேற்பட இதெல்லாம் எதற்கு சொல்லப்படுகிறது அப்படின்னா, பவித்திரத்துக்கு சொல்லப்படுகிறது. அதற்கு மேற்பட பாவனம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறது. அழகாக இருக்கக்கூடியதான பாவனம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, திசைவிளக்காய் நிற்கின்ற திருவரங்கம், செழுமணிகள் விட்டெதிக்கும் திருவரங்கம் என்று அக்ஞான ஆந்தகார நிரோதித்துவமும் சுப்பிரகாசமுமாய் இவை. பெரிய பெருமாளுக்குள்ள உபயலிங்கத்துவம் இதுக்கும் உண்டே போலே காணும். தம்மையை பற்றி இருப்பாருக்கு தம்படியை கொடுக்கும் உயரே அவர்தான். அதாவது திருமங்கையாழ்வார் அனுபவிக்கிறார், தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர் ஆதலால் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்போ இருக்கக்கூடியதான பெருமைகள்லாம் எம்பெருமானுக்கு எப்பேற்பட்ட பெருமைகள்லாம் உண்டோ, தன்னை சார்ந்திருவர்களுக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, அந்த பெருமாள் தனக்கு உண்டான பெருமைகள் எல்லாம் தோற்றும்படி செய்வார். அப்பேற்பட்ட அரங்கர். ஏன் இவரை வந்து முதல்ல சொல்லும் போது அம்பொன் அரங்கர்னு தெரிவிக்கணும் அப்படின்னா, அதற்கு விசேஷமாக நமக்கு சில விளக்கங்களை அருளி செய்கிறார் புருடகம்ஜியர். திருமார் அடியார்கள் என்று அத்தலையாலே இத்தலைக்கு நிரூபமான போலே காணும், இத்தலையாலே அத்தலைக்கு நிரூபமாய் இருக்கும்படி. திருமால் அடியார்கள், அதாவது எம்பெருமானுடைய அடியார்களை சொல்லும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா, திருமால் அடியார்கள் அப்படின்னு சொல்றோம். அதற்கு மேற்பட ஸ்ரீராமாயணத்திலே நமக்கு ஒரு ஸ்லோகத்தை பிரமாணமாக காமிக்கிறார். ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் ச, அதாவது எம்பெருமான், அதாவது பரதனான எம்பெருமான், பரதன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா லக்ஷ்மணனுடைய பூர்வஜம் ச அப்படின்னு தெரிவிக்கிறார். அதற்கு மேற்பட அம்புணரங்கர், எண்ணரங்க தின்னமுதர் குரழகர் வாழகர் கண்ணழகர் அரங்கமேய அந்தனனை. அந்தனன் என்கிற சொல்லாலே என்ன உண்டு அப்படின்னா பவித்ரன், அதாவது சுத்தமாக இருக்கக்கூடியவன், அதாவது பரத்துவத்தை இருக்கக்கூடியவன் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடியவன் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா அரங்கமேய அந்தனன் அப்படின்னு சொல்லுவோம். ஆழ்வார் என்ன அருளி செய்கிறார் அப்படின்னாக்கா, அரங்கமேய அந்தனனை என்னும் சொல்லுகிறபடியே அழகும் பாவனமும் பெரிய பெருமாளுக்கே ஆகமுமா. யாருக்கு உண்டு சுவாமி? அழகும் உண்டு, பாவனமும் உண்டு, பவித்திரமும் உண்டு, பவித்திரத்துவமும் உண்டு. யாருக்கு உண்டு அப்படின்னா, இதெல்லாம் பெரிய பெருமாளுக்கே உரித்தானது. இத்தால் என்ன உண்டு? சாதாரணமாகவே எம்பெருமானுக்கு எப்படி உண்டோ அகிலிகேய பிரத்தினீகத்துவம் கல்யாண ஏகதானத்துவம்னு சொல்றோம். அதாவது சமஸ்த கல்யாண குணாத்மகமும் அகிலகேய பிரத்தினீகமாய் இருக்கிற உபயலிங்கத்துவமும் சொல்லுகிறது. இந்த ரெண்டால என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, எல்லா கல்யாண குணங்களுக்கும் எம்பெருமான் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன், எந்த விதமான தோஷங்களும் அவனை அண்டாது அப்படின்னு இந்த அம்பன் அரங்கர் என்கிற சொல்லாலே சொல்லப்படுகிறது. அதற்கு மேற்பட என்ன சொல்றது அப்படின்னா, அதாவது புருஷகாரமாம் போது கிருபையும் பாரதந்திரியமும் அனன்யார்கத்துவமும் வேணும் இத்தியாதிகாலே சொல்லுகிற புருஷார்த்த விபவமும் அம்பொன். அதாவது ஒரு புருஷகாரம் பண்ணும்போது என்ன வேணும் அப்படின்னா, அவனிடத்துல கிருபை வேண்டும், அதற்கு மேற்பட பாரதந்திரியம் வேணும்,
அனன்யார்கத்துவம் வேணும். இதனாலே எங்க இருக்கு அப்படின்னா அம்பொன் என்கிற சொல்லாலே இந்த பிராட்டி சொல்லப்படுகிறாளே, அதாவது பகவத் ஸ்வரூபாந்தரிய பூதையாக கொண்டு தோற்றுகையாலே புருஷகார பிரகடனத்தில் இவரோட கூடின வஸ்துவினுடைய பெருமை என்னும் சொல்லுகிறபடியே அரங்கற்கு என்கிற இடத்திலே பிராட்டியும் பகவத் ஸ்வரூபாந்தர் பூதையாக கொண்டு தோற்றுகையாலே, அதாவது எம்பெருமான் சொன்னா அத பிராட்டியுமே சொன்ன மாதிரி அம்பொன் என்கிற வார்த்தையாலே யார் சொல்லப்படுகிறாள் அப்படின்னா இந்த இடத்துல பிராட்டியானவள் சொல்லப்படுகிறார். அதற்கு மேற்பட என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா அம்பொன் அரங்கற்கும் அப்படின்னா போய் இந்திர லோகம் ஆளும் என்கிறபடியே அச்சாதி மார்க்கத்தாலே சென்று விரஜையிலே குடைந்து நீராடி அமானவ கலபருஷம் முன்னாக அபாகிருத தேகத்தை பரிகரித்து புகிர வேண்டியிருக்கும் பொன்னுலகு போலே, அதாவது திருமாலையில கேட்கிறார், அதாவது ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான நகருடானே என்று தொண்டர் பிரியாழ்வார் அருளி செய்யும் போது, சரி சுவாமி இந்திரலோகமாலும் அச்சுவை பெரிடும் வேண்டேன் அப்படின்னு சொல்றார். ஆக இந்த நித்திய விபூதியும் வேண்டாம் லீலா விபூதியும் வேற எங்க வேண்டும் சுவாமி அப்படின்னாக்கா எனக்கு அரங்கத்திலே பிறவி வேண்டும் என்று தொண்டர் பிரியாழ்வார் எப்படி ஆசைப்படுகிறாரோ, அதாவது அது நித்திய விபூதி போலே இருக்கும். ஆனா எங்க இருக்கும் அப்படின்னாக்கா லீலா விபூதியிலே நித்திய விபூதி போலவே பொன்னுலகாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதற்கு மேற்பட ஆவிக்கும் அப்படின்னா இந்த ஜீவாத்மாவுக்கும் அம்போனரங்கற்கும் ஆவிக்கும், அதற்கு மேற்பட அம்போனரங்கற்கும் ஆவிக்கும் அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னாக்கா ஆழ்வாரே ஆவி என்கிற சொல்லாலே இங்க ஜீவாத்மா எப்படி சொல்லப்படுகிறார் அப்படின்னாக்கா ஆழ்வாருடைய பாசுரங்களிலே ஆவிக்கு ஒரு 10 கொம்பு அப்படின்னு ஆவினாக்கா இந்த இடத்துல இந்த ஜீவாத்மா என்று சொல்லப்படுகிறார். அப்போ என்ன பண்றாரு இந்த ஆச்சாரியன் அப்படின்னாக்கா அம்போன் அரங்கற்கும் ஆவிக்கும், அதாவது அந்தரங்க சம்பந்தம் காட்டி, எங்க சுவாமி இந்த அந்தரங்க சம்பந்தமானது காட்டப்படுகிறது அப்படின்னா திருமந்திரத்திலே நமக்கு காட்டப்படுகிறது, அதாவது அகாரத்தாலே நமக்கு காட்டப்படுகிறது இந்த அந்தரங்க சம்பந்தமானது. அதற்கு மேற்பட உய்யும் வகை காட்டி, அதாவது திருமந்திரத்தாலே நமக்கு காட்டப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இரண்டாவதாக என்ன அருளி செய்கிறார் இங்க புருடகுஞ்சீர் அப்படின்னாக்க நவவித சம்பந்தம், அதாவது எம்பெருமான் பிதா மாதா ரக்ஷகன் என்று சொல்லப்படுகிற நவவித சம்பந்தத்தாலே நமக்கு என்ன தெரிவிக்கிறது அப்படின்னா இந்த அந்தரங்க சம்பந்தம் அவனை காட்டுகிறது. அதை காட்டி அதற்கு மேற்பட என்ன காமிக்கிறார், அந்தரங்க சம்பந்தம் காட்டி தடை காட்டி அதற்கு மேற்பட என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னாக்கா தடையானது காமிக்கப்படுகிறது. திருமந்திரத்திலே நமசப்தத்திலே இரண்டாவது மா என்கிற சப்தத்தாலே இந்த விரோதியின் சொரூபமானது நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. அந்த தடையை போக்கும், அதாவது அதற்கு மேற்பட என்ன செய்கிறார் இந்த ஆச்சாரியன் அப்படின்னா உம்பர் திவம் என்னும் வாழ்வுக்கு சேர்ந்த நெறிகாட்டும் அவனன்னும் ஆச்சாரியன். உம்பர் திவம் அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னாக்கா தேசிகனை போலே தேசத்தையும் ததியறையிட்டு நிரூபிக்க வேண்டும்படி போலே காணும். உம்பர் திவம் அப்படின்னா இப்போ தேசிகன் அப்படின்னாக்கா போலே தேசம், அதாவது தேசிகர், அதாவது இந்த தேசத்துல உள்ள ஆச்சாரியன் எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்கா தேசிகன்னு சொல்லுவோம். அதே மாதிரி உம்பர்கள் வாழும் தேசமான வைகுண்டத்தை என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இந்த இடத்துல வைகுந்தம் உம்பர் தீபம் என்னும் வாழ்வு அப்படின்னாக்கா இந்த இடத்துல சொல்லக்கூடியதான நித்திய கைங்கரியத்தை நமக்கு உபாயத்தை நமக்கு வாழ்ச்சி போலே காணும் சேர்ந்த நெறிகாட்டும், அதாவது இங்க இருக்கக்கூடியதான மோட்ச சாதனா வேதா விசிதமாக இருக்கக்கூடியதான விளம்பமாக காட்டும் பக்தி உபாயத்தை காட்டும் அவனன்னோ ஆச்சாரியன். ஆக இங்க என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா
5 அர்த்தங்கள் இந்த பாசுரத்திலே நமக்கு அர்த்த பஞ்சகமாக 5 அர்த்தங்களை நமக்கு காமிக்கிறார் பிரலோகம்ஜி விளாஞ்சோலை பிள்ளை. அதை இங்கே விஸ்தரமாக தெரிவிக்கிறார். அம்புநரங்கற்கு என்று உபயலிங்க விசிஷ்டமான பரஸ்வரூபத்தையும் ஆவிக்கு என்கிற தத அந்யா சேஷார்த்தமாக சொஸ்வரூபத்தையும் அதற்கு மேற்பட தடை என்கிற தியாஜ்யமான விரோதி ஸ்வரூபத்தையும் திவம் என்னும் வாழ்வுக்கு என்று ஏத நிவர்த்தியமான புருஷார்த்த ஸ்வரூபத்தையும் சேர்ந்த நெறி இப்புருஷார்த்தத்துக்கு சதுர்ஷமான உபாய ஸ்வரூபத்தையும் திருமந்திர முக்கேன சுககரமாயும் சுயக்தமாயும் வெளியிட்டு கொடுக்கமும் அவனன்றோ ஆச்சாரி. இதற்கு மேற்பட அதாவது என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, இங்க அம்புநரங்கர் என்கிற வார்த்தையாலே புருஷார்த்த ஸ்வரூபம் அதாவது உபயலிங்க விசிஷ்டம் என்பதை அனுபவித்தோம். அதற்கு மேற்பட ஆவி அதாவது இந்த ஆத்மாவுக்கு சேஷமானது என்ன அப்படின்னாக்கா, எம்பெருமானுக்கு அடிமை செய்வதே இந்த ஆத்மாவனுடைய ஒரு வெளிப்பாடு. அதை எங்கே தெரிவித்தார் அப்படின்னாக்கா, சுஸ்வரூபத்தை நமக்கு ஆவிக்கு என்கிற இடத்திலே தெரிவிக்கிறார். அதற்கு மேற்பட தடை அவை காட்டும் தடை அப்படின்னா இந்த விரோதி ஸ்வரூபம் அது தியாஜ்யம். அதற்கு மேற்பட திவம் என்னும் வாழ்வுக்கு அப்படின்னா புருஷார்த்த ஸ்வரூபம். அதற்கு மேற்பட சேர்ந்த நெறிகாட்டும் அவனன்னோ ஆச்சாரியன் இங்க படஸ்வரூபமானது நமக்கு காட்டப்படுகிறது. இதற்கு மேற்பட ஒரு சம்மரி மாதிரி என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இங்க ஸ்ரீவிஷ்ணு பூஷண அர்த்தம் எங்க இதை காமிக்கிறார். எந்த பாட்டாலே எந்த ஸ்ரீவிஷ்ணு பூஷனுடைய சூத்திரத்தாலே இந்த பாட்டானது ஏற்படுகிறது அப்படின்னா, நேரே ஆச்சாரியன் என்பது சம்சார நிவர்த்திகமான பெரிய திருமந்தத்தை உபதேசித்தவனை என்கிற திவ்யசூத்தியை உட்கொண்டு காட்டும் அவனன்னோ ஆச்சாரியன் என்று பிரசித்தி தோற்ற அருளி செய்தார். ஆக இந்த ஆச்சாரியன் என்ன பண்றார் அப்படின்னா, அம்பொன் அரங்கர் ஆவிக்கு அந்தரங்க சம்பந்தம் காமிக்கிறார். அப்புறம் தடை காமிக்கிறார். தடை காட்டி உம்பர் திவம் என்னும் வாழ்வுக்கு சேர்ந்த நெறிகாட்டும் அவனன்னோ ஆச்சாரியன் என்கிற பாட்டாலே என்கிற விளக்கத்தாலே முதல் பாசுரத்தை நாம் பூர்த்தி செய்கிறோம். 2வது பாசுரத்தில் என்ன சொல்லப்படுற அப்படின்னாக்கா, 5 பொருளும் அளித்தவன் பார் அன்பிலார் நஞ்சில் கொடியர் நாம் சொன்னோம் நஞ்சுதான் ஊனை முடிக்கும் அது அவனது உயிரை முடிக்கும் என்று ஈனமிலார் சொன்னாம் இவை. அதாவது இந்த பாசுரத்தாலே என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, முதல் பாசுரத்தாலே நம்ம என்ன அனுபவித்தோம் அப்படின்னாக்கா, புருஷார்த்த ஸ்வரூபத்தை நாம் முதல் பாசுரத்தாலே நம்ம என்ன அனுபவிச்சோம் அப்படின்னா, புருஷகார வைபவமும் உபாய வைபவமும் சொல்லித்தாயிற்று. இந்த பாசுரத்தாலே 2வது பாசுரத்தாலே என்ன அனுபவிக்க போகிறோம் அப்படின்னா, 5 பொருளும் அளித்தவன் பார் அன்பிலார் நஞ்சிலும் கொடியர் என நாம் சொன்னோம் நஞ்சுதான் ஊனை முடிக்கும் அது உயிரை முடிக்கும் என்ன இனமில்லார் சொன்னார் இவை. அதாவது 5 பொருளும் என்று சொல்லக்கூடியதான அர்த்த பஞ்சகம். அதுல 1 நமக்கு உபதேசித்தவனாக இருந்தா கூட அவனிடத்துல நன்றி பாராட்டாமல் இருக்கக்கூடாது. இங்க 5மே சொன்ன ஆச்சாரியனிடத்துல எப்பொழுதும் நாம் உபகார ஸ்மிருதி இருக்க வேண்டும், எப்பொழுதும் அன்பு இருக்க வேண்டும் என்று நமக்கு காட்டுகிறார் விளாஞ்சோலை பிள்ளை. அர்த்த பஞ்சகத்தை என்ன அப்படின்னாக்கா, எதனால இந்த ஆச்சாரியனால அவன் உபதேசிக்கிறான்? ஏதாவது ஒரு ஜாதி லாப பூஜையாலே அனுபவிக்கிறானா? அதாவது கியாதி லாப பூஜை ஏதாவது ஒரு அதனால இந்த சிஷ்யனுக்கு உபதேசிக்கிறானா அப்படின்னா, அதெல்லாம் கொண்டு உபதேசிக்கவில்லை. இவன் எப்பொழுதும் பயனல்லாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணி கொள்வான் என்கிற சொல்கிறபடியே இந்த சிஷியன் அவனிடத்துல எல்லா நன்மையும் ஏற்பட வேண்டும். அவனுடைய எல்லா அதாவது ஆச்சாரியனானவன் சிஷியனுடைய ஆத்மாவை பேண வேண்டும் என்கிற ரீதியில அந்த ஆத்மாவை நல்வழிப்படுத்தும் விதமாக அவனுக்கு இதங்களை எல்லாம் உபதேசிக்கிறான். அப்பேற்பட்ட உபதேசிக்கிறவனான ஆச்சாரியன் பக்கலிலே எப்படி இருக்க வேணும் அப்படின்னா, எப்பொழுதும் இவன் கிருதஜ்ஞதாக இருக்க வேண்டும். அப்படி அன்பு இல்லாதவர்கள், அதாவது உங்குருக்கள் தம்பதத்தேவையும் அன்பு தன்னை இந்த மாநிலத்தீர் மெய்யுரைக்கேன் பையரவில் மாயன் பரமபதம் உங்களுக்கா. ஆச்சாரியனிடத்தில் அன்பு இருக்கிறவர்களுக்கு இந்த எம்பெருமான் தானே வைகுண்ட லோகத்தை அழித்து விடுவான் என்று உபதேச திருமாலிலே அனுபவித்தோம். அப்படி
அனுபவித்தவத இங்க என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா நஞ்சில் கொடியர். நஞ்சு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நஞ்சு தான் மிகவும் கொடியர். அதாவது நஞ்சிலும் கொடியர். இவர்கள்லாம் ரொம்ப கொடியவர்கள். அதாவது விஷயம் குரூரமாயிருக்கும். அதாவது விஷம் குரூரமாயிருக்கும். விஷயமானது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ரொம்ப கொடியதாக இருக்கும். இவர்கள் இந்த விஷயத்தை காட்டிலும் கொடியவராக இருப்பார்கள். அதாவது நாம் சொன்னோம் அப்படிங்கிற ரீதியால 3 விதமாக நமக்கு இங்கே காமிக்கிறார். நாம் சொன்னோம் அப்படின்னா உபதேசம் கொண்டால் அறியாத வேண்டாதபடி அவதார விஷயமான பிள்ளலோகாச்சாருடைய திருவடிகளிலே சிறகாலம் சேவை பண்ணி தத்துவீத புருஷார்த்தங்களை சர்ம பிரயந்தமாக அருளி செய்த கேட்டு தன்னிஷ்டராய் இருக்கிற நாம் சொன்னோம். அதாவது பிள்ளலோகாச்சாருடைய உபதேசங்கள் எல்லாம் நமக்கு இருப்பிடமாக கொண்ட விளாஞ்சோலை பிள்ளை சொன்னோம். இரண்டாவதாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது முதல் இருக்கிறது தான் மட்டுமே தன்னுடைய திருவுள்ளம் தன்னுடைய ஆச்சாரியனிடத்திலே இருப்பதாக கொண்டு தான் தெரிவிக்கிறார். அவருடைய உபதேசத்தாலே இதை சொன்னோம் என்று சொல்கிறார். இரண்டாவதாக என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, கூரகுலோத்தமதாசர் முதலாக பிரலோகாச்சாருடைய திருவழிகளிலே ஆழ்சேவித்த தமக்கு சக பிரம்மச்சாரிகளான கூரகுலோத்தமதாசர் தொடக்கமானவர்களை கூட்டிக் கொண்டு நாம் என்கிறார். கூரகுலோத்தமதாசர்களுடைய திருவாயாக கொண்டு, அதாவது ஒருத்தரை ரெப்ரசன்ட் பண்ணி அவர்களுடைய திருவுள்ளமாக இதை சொன்னோம். அதற்கு மேற்பட என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, தாம் அறிதட்டும் போய் கிரகபீடியபடி பெருமதிப்பராய் ஆத்மதமராய் சர்வஜராய் இருக்கிற நாம் சொன்னோம். அப்படியெல்லாம் வாழ்கிற தாம் சொன்னோம் என்று நமக்கு இங்கே தெரிவிக்கிறார். நஞ்சில் கொடுமை என்ன அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த பஞ்சாக்னி வித்தியிலே சொல்லப்படுகிறதான இந்த ஆத்மாவானது மறுபடியும் பல பிறப்பாகும் பிறந்து ஆத்ம நாசத்தை அழிமே தவிர மோட்சத்தை, எம்பெருமானுடைய மோட்சத்தை அடையாது. நஞ்சு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இது இருக்கிற காலம் வரைக்கும் இந்த ஆத்மா அந்த சரீரத்தை தான் கழிக்கும். ஆனா ஆச்சாரியன் பக்கல் அன்பு இல்லாதவர்கள் நிலை என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அவர்களுக்கு ஆத்ம நாசத்தை விளைவிக்கும் என்று அது உயிரை முடிக்கும், இது ஊனை முடிக்கும். இந்த இடத்துல ஒரு வீரேந்திர சுந்தரனுடைய பிரம்மராயனுடைய சரித்திரமானது ஐதீகமாக நமக்கு காட்டப்பெறுகிறது பிருலோகஞ்சீரனாலே. அது என்ன அப்படின்னாக்கா, இந்த வீரேந்திர சுந்தரராயன் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, மதில்லாம் திருவரங்கம் எம்பெருமானுக்கு கட்டின்னு வரார். அந்த மதில்கள்லாம் கட்டின்னு வர சமயத்துல பிள்ளை ஆழ்வானுடைய திருமாளிகையானது நடுவில் இருக்கு. நடுவில் இருக்கிற சமயத்துல அதை இடிச்சுட்டு கட்டணும்னு பார்க்குறான். அப்போ பராசர பட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ஏற்கனவே திருவங்கி ஆழ்வார் இதே மாதிரிதான் திருமதில் கைங்கரியம் பண்ணார். அப்போ பண்ணும்போது தொண்டரிப்புழி ஆழ்வாருடைய நந்தவனமானது குறுக்க வந்தது. அப்போ நந்தவனத்துக்கு வழி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த திருமதில் கைங்கரியத்தை திருமங்கி ஆழ்வார் பண்ணார். அதே மாதிரி நீயும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்க. அதுக்கு இந்த வீரேந்திர சுந்தர பிரம்மராயன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அதுக்கு இசைவு தெரிவிக்கவில்லை இந்த வீரேந்திர சுந்தர பிரம்மராயன். அதற்கு வழிவிடாமல் பிள்ளை ஆழ்வானுடைய திருமாளிகையை இடித்துதான் கட்டுவேன் என்று சொன்னான். அப்போ பட்டரும் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, அந்த செயலாளை வருந்தி சில காலம் திருவரங்கத்தை விட்டு திருக்கோட்டியூருக்கு எழுந்தருளி இருந்தார். அப்போ அந்த சமயத்துல வீரேந்திர சுந்தரராயன் காலமாகிவிட்டான். இது குறித்து பராசுர பட்டருடைய அம்மாவான கூரத்து ஆண்டாளிடம் ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் போய் தெரிவிக்கிறார். அப்ப தெரிவிச்ச உடனே ரொம்ப கவலைப்பட்டாளா இந்த கூரத்து ஆண்டாள். அப்போ அந்த ஸ்ரீவைஷ்ணவர் கேட்கிறார், வீரேந்திர சுந்தரராயன் பட்டரிடத்துல அபச்சாரப்பட்டார், நம்ம இடத்துல ஒருத்தர் தீங்கு பண்ணா அப்படின்னா, அவ கஷ்டப்படுறா அப்படின்னா, அவ காலமாகி விட்டான்னா நம்ம சந்தோஷமா தானே இருப்போம், நீர் ஏன் துக்கித்து இருக்கிறீர் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டாள் சொன்ன வார்த்தை என்ன சொல்றார் அப்படின்னா, ஆண்டாளானவள் அவன் இருந்த கால வரைக்கும் பட்டரிடத்துல அபச்சாரம் பட்டுன்னு இருந்தான். அவன் போன பிற்பாடு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, எப்படியும் அவனுடைய ஆத்மாவானது ஓய்வு பெறப் போவதில்லை, மாறி மாறி சம்சாரத்தில் தான் பிறக்கும். அதனால அந்த சம்சார விதமான கஷ்டம்தான் இந்த ஆத்மாவானது படும். இருக்கும் காலம் வரைக்கலாது அவன் சந்தோஷமாக இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு மனக்லேசமானது இந்த கூரத்து ஆண்டாள் பட்டார். அதற்கு மேற்பெற ஈனமில்லாதார் அப்படின்னா நம்முடைய தேசிகரும் இதைத்தான் சீவசன பூஷணத்திலே தெரிவிக்கிறார் அப்படிங்கிறத இங்க தெரிவிக்கிறார். 4வது பாசுரத்திலே பார்த்த குரு அளவுதனில் பரிவின்னி சீர்த்தமிகு ஞானமெல்லாம் சேர்ந்தாலும் கார்த்த கடல் மண்ணின் மேல் துன்புற்று மங்குமே தேங்காமல் நன்னுமே கீழான் அரகு என்கிற இடத்துல என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னாக்க, பார்த்த குரு, அதாவது இந்த அர்த்த பஞ்சகத்தை தெரிவித்த குருவானவனிடத்திலே நாம் பரிவின்னி அன்பு இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னாக்க,
நம்மிடத்துல எல்லா விதமான ஞானம் எல்லாம் சேர்ந்தா கூட என்ன ஆகும் அப்படின்னாக்கா கார்த்த கடல் மண்ணில் மேல் துன்புற்று மங்குமே. அதாவது இந்த நரக அனுபவம் தான் இந்த ஆத்மாவுக்கு ஏற்படுமே ஒழிய இந்த ஆத்மாவுக்கு உய்வானது ஏற்படாது என்கிற விதத்திலே இந்த 4வது பாசுரத்தை தெரிவிக்கிறார். எப்படி சுவாமி? ஞானான் மோக்ஷம் அப்படிங்கிறது சாஸ்திரத்துல தெரிவிச்சிருக்கு. யார் எம்பெருமான அறிகிறானோ அவனுக்கு மோட்சமானது நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. அதற்கு மேற்பட எப்படி இல்லை அப்படின்னாக்கா அதை சொல்லி கொடுக்குற அதாவது கத்துணர்ந்த ஆச்சாரியன் பக்கத்திலே பிரேமம் இல்லாதவர்கள் எம்பெருமான இடத்துல ஒரு விதத்திலும் எம்பெருமான் நிச்சயமாக அவரிடத்திலே இறங்க மாட்டான் என்று இந்த பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். எங்க இருக்கு இந்த பாசுரத்துல அப்படின்னா அதாவது எந்த இடத்துல இது தெரிவிக்கிறார் அப்படின்னா பார்த்த தேங்காவில் இருக்குமே. அதாவது எங்க இதே மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா தன்னா ஆச்சாரியன் பக்கலிலே பிரேமம் இல்லாதவர்கள், அதாவது தன்குருவின் தாழினைகள் தன்னில் அன்பொன் இல்லாதார் அன்புதன்பால் செய்தாலும் அன்புடையோன் இன்பமிகு விண்ணாடு தான் இருக்க வேண்டுகிறாள் ஆதலால் நன்னாடவர்கள் திருநாடு என்கிற உதயசித்திரமல பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, யார் ஆச்சாரியன் பக்கல் அன்பு இல்லாதவர்கள் அவர்கள் எம்பெருமானிடத்திலே அன்பு வைத்தாலும் கூட எம்பெருமான் அவனுக்கு அவர்கள் பக்கல் அன்பு செய்ய மாட்டான் என்கிற வித்தாலே இதுல என்ன தெரிகிறது அப்படின்னாக்கா, ஞானமே இருந்தா கூட இந்த அர்த்த பஞ்சகமே இருந்தா கூட அவன் ஆச்சாரியனிடத்துல அன்பு இல்லை அப்படின்னா அவன் மறுபடியும் இங்க இருக்கக்கூடியதான இந்த உலகிலே சென்று கழிக்க வேண்டியதுதான். அதற்கு மேற்பட இந்த மூன்றாவது பாசுரம் அனுபவித்தோம். 4வது பாசுரத்திலே தன்னை இறையை தடையை சரணெறியை மண்ணு பெருவாழ்வை ஒரு மந்திரத்தின் இன்னருளால் அஞ்சிலும் கேடோ அளித்தவன்பால் அன்பிலார் நஞ்சிலும் கேடின் இருப்பன் நான். அதாவது அந்த 2வது பாசுரத்துடைய அர்த்தத்தையே திருப்பியும் மறுபடியும் இந்த 4வது பாசுரத்துல தெரிவிக்கிறார். தன்னை இறையை, தன்னை அப்படின்னாக்கா இந்த ஆத்மாவுடைய சொரூபத்தை, இறையை அப்படின்னாக்கா பரஸ்வரூபத்தை, தடையை அப்படின்னாக்கா விரோதி சொரூபத்தை, அதற்கு மேற்பட சரணரியை அப்படின்னாக்கா உபாய சொரூபத்தை, அதற்கு மேற்பட மண்ணு பெருவாழ்வை அதாவது படஸ்வரூபத்தை, இதை எல்லாத்தையும் எங்க சொல்றோம் அப்படின்னாக்கா திருமந்திரத்தால சொல்லக்கூடியதான ஆச்சாரியன் பக்கல் அன்பு இல்லாதவர்கள் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அன்பிலார் நஞ்சிலும் கேடின் இருப்பன் நான். அதாவது ஒரு திருமந்திரத்துல சொல்லக்கூடியதான இந்த மந்திரத்தை உரைத்தவன்பால் அன்புள் இல்லாதவர்கள் என்ன ஆவா அப்படின்னாக்கா அவர்கள் நஞ்சிலும் கேடு நிருப்பண்ணான், நஞ்சியுடைய இவர்கள் கேடில்லாதவர்கள் என்று இங்கே தெரிவிக்கிறார். அதற்கு மேற்பட 5வது பாசுரத்திலே என் பக்கல் ஓதினார் என் இயல்பும், என் பக்கல் நன்மை என இயல்பும், மண்பக்கல் சேவிப்பார்க்கன் புடையோர் சன்ம நிரூபகமும் ஆவிக்கு நேரே அழுக்கு. அதாலே இந்த 3 பாட்டால என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னாக்கா, அதிகார நிஷ்கா பிரமாவத்தில் அதாவது அசக்கிய அபசாரமாவது நிர்நிபந்தமாக பாகவத விஷயம் என்றால் அசகவனாயிருப்பாயும் ஆச்சாரிய அபசாரமும் அவை உண்டானாலும் இழவுக்கு அவர்கள் பக்கல் அபசாரமே போரும், இவையொத்து கொன்று குரூரங்களாய் இருக்குமாய் இத்தியாதிகளே சொல்லப்படுகிற அர்த்த விசேஷங்களை வெளியிட்டான் ஞாயிற்று. ஆக 3 பாசுரங்கள் என்ன அப்படின்னா, இந்த 3 பாசுரங்கள் அதிகாரி விஷயமாக தெரிவிக்கிறார். இப்போ ஆச்சாரியன் விஷயமாக என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னாக்கா, ஆச்சாரியனுக்கு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா என் பக்கல் ஓதினார் என்று இயல்பும். அதாவது ஒரு சிஷியனுக்கு தான் உபதேசங்கள் பண்ணும்போது, தான் இதோபதேசம் பண்ணும்போது என்று தொடங்கி அதுல என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னாக்கா ஆச்சாரியனுடைய வைபவத்தை தெரிவிக்கிறார். எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, இந்த ஆச்சாரியன் தன்னுடைய சிஷியனாகவே பாவிக்க கூடாது, சக பிரம்மச்சாரியாக பாவிக்க வேண்டும். அதற்கு மேற்பட ஆச்சாரியனுடைய தன்னை எப்படி நினைக்கணும் அப்படின்னா, தன்னை ஆச்சாரியனாகவும் நினைக்க கூடாது, தன்னுடைய ஆச்சாரியனுடைய திருவடிகளாகவே நினைத்து கொள்ள வேண்டும் என்று இருக்கு. அதற்கு மேற்பட அதாவது அந்த ஒரு வார்த்தை சொல்ல அளவிலே என்ன எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, அறிவில்லாதவர்கள் கூட்டத்துக்கு தாம் தலைவனாகவும் அவர்கள்
மற்றவர்கள் சிஷ்யர்கள்லாம் அதற்கு இருக்கக்கூடியதான சக பிரம்மச்சாரியாகவும் இருக்க வேண்டும் என்று பலவிதமான சாஸ்திரங்களிலே நமக்கு தெரியப்பெறுகிறது. அப்படி இருக்கக்கூடியவன் ஆச்சாரியன். அதற்கு என்ன இருக்கக்கூடாது, ஆச்சாரியனுக்கு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா, என் பக்கல் ஓதினார் என்ன இயல்பும். என் பக்கல் தான் நம்முடைய சிஷியர்னு என்றைக்குமே ஒரு ஆச்சாரியனானவன் சொல்லக்கூடாது. அதற்கு மேற்பட என் பக்கல் நன்மை என இயல்பும். இவ்வளோ ஆச்சாரிய குணம் இருக்கிறதுனால தான் நம்மளை சேவிக்கிறா, நமக்கு ஆச்சாரியத்துவம் உண்டு அப்படிங்கிறது என்றுமே ஆச்சாரியன் நினைவில் கொள்ளக்கூடாது. அதற்கு மேற்பட என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, மண்பக்கள் சேவிப்பார்க்கன் நண்புடையோர் சன்ம நிரூபகமும். இந்த ஸ்ரீவைஷ்ணவர்களிடத்திலே இந்த ஜன்ம நிரூபகம் என்று என்றுமே இருக்கக்கூடாது என்று அதிகாரிகளை இங்க தெரிவிக்கிறார். அதற்கு மேற்பட இங்க என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னாக்கா, இங்க மேல எம்பெருமானுடைய கிருபையை தெரிவிக்கக்கூடியதான பாசுரமாக 6வது பாசுரம். அழுக்கண் இவை என் அறிந்தேன் அம்பொன் அரங்கா ஒழித்தருளாய் உள் வினையை பழிப்பிலா என் ஆரியருக்காக எம்பெருமானாருக்காக உனர்க்காக உன் ஆரருக்காகவே உற்று. அதாவது அழுக்கண் இவை, அதாவது முதல்ல இருக்கக்கூடியதான 4 விஷயங்கள் அழுக்கு, இந்த ஆத்மாவுக்கு அழுக்கு என்று முதல் 4 பாட்டாலே தெரிவித்தார் விளாஞ்சோலை பிள்ளை. என்ன தெரிவித்தார் அப்படின்னா, முதலானது அழுக்கானது என்ன அப்படின்னா, தன் குருவின் பக்கல் அன்பு இல்லாதவர்கள், அன்பு இல்லாமை முதல் அழுக்கு. அதற்கு மேற்பட அதாவது இங்க தெரிவிச்சாரே, அதாவது ஆச்சாரியனுடைய குணத்திலே தெரிவிக்கக்கூடியது என் பக்கல் ஓதினார் என் இயல்பு, அது 2வது. 3வதாக என் பக்கல் நன்மை என இயல்பு. 4வதாக ஸ்ரீவேஸ்வரர்களுடைய ஜன்ம நிரூபகம் பார்க்கிறது. இவையெல்லாம் அழுக்கின் அறிந்தேன் அம்பொன் அரங்கா. அம்பொன் அரங்கா என்கிற இடத்துல புலோகஞ்சியர் ரொம்ப அழகாக ஒரு கேள்வி எழுப்பி அதற்கு விளக்கம் அருளுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, அம்பொன் அரங்கா இவர் இருக்கிறது திருவனந்தபுரத்தில் தானே, அன்பன் பத்மநாபான் தானே சொல்லிருக்கணும். அதை விட்டு எப்படி அம்பொன் அரங்கா அப்படின்னு தெரிவிக்கிறார் அப்படின்னா, ஆச்சாரிய ருச்சி பரிகரமான அர்த்தமே நமக்கு பிரமாண்யம். அதாவது நம்மாழ்வார் அவர் ரொம்ப பிடித்தமானதாலே பொழிந்திருந்த பிரானே முதல்விகள் சேவிக்கிறார். அப்படியே இவரும் லோக குருவான பிருலோகாச்சாரிக்கு பிரீதமான அம்பொனரங்கரை இவர் தொழுகிறார். இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார், இவர் தொழுகிறார். அதாவது என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, அழுக்கென் இவை அறிந்தேன் அம்பொனரங்கா ஒழித்தருளாய் உள்ளில் வினையை. எனக்கு அந்த அழுக்கெல்லாமே யார் போக்கி தர வேண்டும் அப்படின்னா, உன்னுடைய நிர்கேத கிருபையாலே நீதான் போக்கி தருள வேண்டும். ஏன் சுவாமி போக்கி தரணும் அப்படின்னா, யாருக்காக அப்படின்னா, பழிப்பிலா என் ஆரியருக்காக, பழிப்பிலா எந்த ஒரு குற்றமும் இல்லாத பில்லுலோகாச்சாரியாருக்காக. அதற்கு மேற்பட யாருக்காக அப்படின்னா, எம்பெருமானாருக்காக. அதாவது எம்பெருமானாருக்காக. அதற்கு மேற்பட யாருக்காக அப்படின்னா, உன் ஆரருக்காக. அதாவது இந்த இடத்துல என்ன தெரிவிக்கிறது அப்படின்னா, எம்பெருமானுடைய எல்லா குணத்தை காட்டிலும் அவனுடைய கருணை குணமானது ரொம்ப மிகவும் வசத்தி. ஆக இந்த கருணை குணத்துக்காகவே நீ என்னுடைய அழுக்கை எல்லாம் தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். கடைசி பாசுரமாக, தீங்கேதுமில்லா தேசிகந்தன் சிந்தைக்கு பாங்கு நேரே பறிவுடையோர் ஓங்கார தேரின் மேலேறி செழுங்கதிரினோடு போய் சேருவரே அந்தாமந்தான். ஆக என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னாக்க, இந்த முதல் 3 பாசுரத்தாலே, அதாவது போன பாசுரத்தாலே என்ன தெரிவித்தார், அதற்கு முன்னாடி இருக்கிறவாலாம் அன்பு இல்லாதவர்களுடைய நிலைமையை தெரிவித்தார் விளாஞ்சோலை பிள்ளை. இதுல அன்பு உண்டாக்கினவர்களுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்னா, தீங்கேதுமில்லா தேசிகர்தம் சிந்தைக்கு, அதாவது அவருடைய சிந்தைக்கு பாங்காக நேரே பறிவுடையோர். அதாவது ஆச்சாரியன் பக்கல் அன்பு வைத்தவர்கள் என்ன ஆவார் அப்படின்னா, ஓங்கார தேரின் மேலேறி செழுங்கதிரினோடு போய் சேருவரே அந்தாமந்தான். அவர்கள் என்ன ஆவார்கள் அப்படின்னாக்க, அவர்கள் எம்பெருமானுடைய ஓங்கார தேரின் மேல், அதாவது சரீர முடிகிற சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னாக்க, அவர்களுடைய சரீரமானது கழிந்து அவர் எம்பெருமானுடைய தன்னுடைய சோதிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடியதான கைங்கரியங்கள் எல்லாம் செய்வார் என்று இத்தாலே
என்ன தெரிவிக்கப்பெறுகிறது அப்படின்னாக்கா, ஆச்சாரியனிடத்துல அன்பானது எந்நேரமும் இருக்க வேண்டும். ஆச்சாரிய சம்பந்தம் மோட்சத்துக்கே ஏதுவாயிருக்கும் இத்தியாதிகளாரே சொல்லப்படுகிற அர்த்த விசேஷங்களை பிரதிபாலித்து அருளராய் ஆயிற்று. இதற்கு மேற்பட நிகமத்துல என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, இப்பிரபந்தத்தால் அர்த்த பஞ்சகோ சேஷ்டாவான ஆச்சாரியன் என்கிற இடத்தையும் அவரிடத்தில் பிரேமமத்தி இருப்பார் ஆத்மாகார என்னுமிடத்தையும் அவர்கள் ஞான விசேஷ யுக்தராகிலும் நித்திய சம்சாரிகராய் போருவேர் என்னுமிடத்தையும் அதற்கு கிருதஜராதவர்கள் அதிக்ரூரரா என்னுமிடத்தையும் சுவாத்திரகோஷகான தேடுகை ஆச்சாரியனுக்கு அழுக்கு மின்னிடத்தையும் இவ்வழுக்கு கடியான தோஷத்தை பெரிய பெருமாள் தாமே தமக்கு போக்கியருட வேண்டும் என்னுமிடத்தையும் ஆச்சாரியன் பக்கலிலே பிரேமுக்தமானவன் அச்சராகதி மார்க்கத்தாலே பரமபதத்திலே சென்று முக்தைசூரியம் பெற்று கைங்கரிய சாம்ராஜ்யத்திலே மூர்த்தாபிஷேகனாய் கொண்டு யாதாத்மபாவி இருக்கிற விருப்பனிடத்தையும் அருளி செய்து நின்னாராயிற்று. அதாவது ஆச்சாரியன் இருக்க லட்சணத்தை முதல்ல சொன்னார். யார் பெரிய திருமந்திரத்தை நமக்கு உபதேசிக்கிறாரோ அவர்தான் ஆச்சாரியன் என்று சொன்னார். அதற்கு 2வது பாசுரத்திலிருந்து 3வது பாசுரம் வரைக்கும் அதிகாரிகளுக்கு என்ன இருக்கக்கூடாது என்று தெரிவித்தார். அதற்கு மேற்பட ஆச்சாரியனுக்கு என்ன இருக்கக்கூடாது. 4வது, அதாவது அதற்கு மேற்பட 6வது பாசுரத்தில் என்ன தெரிவித்தார் அப்படின்னா, அழுக்கெண்ணிவை அறிந்தேன் அம்பொன் அரங்கா, இதெல்லாம் உன்னுடைய விசேஷத்தாலே நீ எனக்கு போக்கி அருள வேண்டும். அதாவது இந்த அதிகாரிகளுக்கு ஞானான் மோட்சம் என்கிற சொல்கிறபடியே ஞானம் இருந்தால் கூட அப்பேற்பட்ட அதிகாரிகள் ஆச்சாரியன் பக்கல் அன்பில்லாதவர்கள் எப்பேற்பட்ட இந்த நரகத்தை தான் மீண்டும் மீண்டும் சம்சாரத்திலே பிறந்து நலிவடைவார்கள். அந்த தோஷத்தெல்லாம் எப்படி போக்குறது அப்படின்னா, எம்பெருமானுடைய கிருபையாலே போக்கும். எம்பெருமானுடைய கிருபை ஒன்றே நமக்கு அந்த தோஷத்தை எல்லாம் போக்கும் என்று தெரிவித்தார் 6வது பாட்டிலே. 7வது பாட்டிலே என்ன தெரிவித்தார் அப்படின்னா, ஆச்சாரியனுடைய அன்பு கொண்டவர்கள், ஆச்சாரியன் மேல் அன்பு கொண்டவர்கள்லாம் என்ன ஆவார்கள் அப்படின்னாக்கா, செழுங்குதிரினோடு போய் அங்க பரமதத்துல போய் நித்தியமாக கைங்கரியத்தை செய்வார்கள் என்று தெரிவிக்கிறார். ஆக 7 பாசுரத்தாலே ஆச்சாரியன் மக்கள் நித்தியமாக நமக்கு அன்பு இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார். இவ்வாறாக ஒருவாறு பிருலோகம்ஜியர் சாதித்த விஷயங்களிலே நாம் இன்று சப்தகாதை என்கிற பிருலோகம்ஜியருடைய வியாக்கியானம் துணை கொண்டு விளாஞ்சோலை பிள்ளை அருளி செய்த சப்தகாதை என்கிற ஒரு பிரபந்தத்தை நாம் இங்கே அனுபவித்தோம். இன்னைக்கு இன்னும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்கா, இன்னைக்கு பரவஸ்து பட்டர்பிராஞ்சியருடைய திருநக்ஷத்திரம், கார்த்திகை புனர்பூசம். அவர்தான் அந்திமோபாய நிஷ்டை, அதாவது குருவே உபாயம் என்று அருளி செய்யக்கூடியதான பிரபந்தத்தை அருளி செய்தவர். அப்படி வாழ்ந்தும் காட்டியவர். அப்பேற்பட்ட திருநக்ஷத்திரத்திலே இன்றைய தினமாக நாம் இந்த பிருலோகம்ஜியர் அவருடைய பரவஸ்தபிராஞ்சியருடைய கொள்ளு பேரனாக எழுந்தருள் இருக்கக்கூடியதான பிருலோகம்ஜியர் அனுபவித்த சப்தகாதை வியாக்கியானங்களிலிருந்து சில துளிகள் அனுபவித்தோம். அதாவது இந்த வியாக்கியானங்களிலே அடியன் சொன்ன இந்த சொற்பொழிவிலே உபன்யாசத்திலே பலவிதமான குறைகள் எல்லாம் இருக்கலாம். அதையெல்லாம் அந்த குறைகள் எல்லாம் திருத்தி பணிகொண்டு அடியனை பணிகொள்ள வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். அடியன் ராமானுஜதாசன் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரி முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சாரபோகி சந்தஷ்ட ஜீவஜீவாத்தவே நமஹ. ஸ்ரீசடாரி குரோர் திவ்ய ஸ்ரீபாதாபிய மதுப்பிரதம் ஸ்ரீமத் யதீந்திர பிரபணம் ஸ்ரீலோகாரிய முனிம்பஜே மங்களம் குருவரியாய மங்களம் சரசாயினே மங்களம் கார்யவம்சாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால்,
இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.